ஓம் சாந்தி 7/12/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா முருடன் சிவத்தந்தை பிரம்மா தந்தையர்கள் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறைமாணவர்கள் மிக கவனமா ஆத்ம அபிமானி நிலையில வந்து இன்றைய ஞான முறையை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, அனைத்தும் கர்மத்தின் மீதுதான் ஆதாரப்பட்டிருக்கிறது. பாபா சொல்றாங்க, எல்லாமே கர்மத்தின் மீதுதான். நம்ம செய்யற கர்மம்ன்றது நம்ம வந்து நமக்கு இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறதே கர்மம் செய்யறதுக்காக தான். இந்த எண்ணம், சொல், செயல் எல்லாமே வந்து கர்மா தான். இந்த நம்ம என்ன செய்யறோமோ, இந்த கண்கள் மூலமா பார்க்கறது, காது மூலமா கேட்கறது, வாய் மூலமா பேசுறது, கைகள் கால்கள் மூலமா நம்ம செய்யறது எல்லாமே கர்மா தான். எல்லாமே இந்த கர்மத்தின் மீது தான் ஆதாரப்பட்டிருக்கின்றாரு. அந்த நல்ல கர்மம் செஞ்சோன்னா புண்ணிய கர்மம் ஆயிடுது. இந்த தீய கர்மம் செஞ்சோம்னா அது வந்து பாவ கர்மம் ஆயிடுது. அந்த 5 விகாரத்துக்கு உட்பட்டு நம்ம செய்யறது எல்லாமே பாவ கர்மம் ஆயிடுது. சத்தியுகத்துல அக்கர்மம் ஆத்ம உணர்வுல இருந்து கர்மா செய்யறாங்க. அதனால அந்த விளைவு வந்து ஆத்மால ஏற்படாது. ஆத்மால எந்த ஒரு பாவ புண்ணியமும் இருக்காது சத்தியுகத்துல. அதனால அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. அதனால பாபா சொல்றாரு, இங்க வந்து எல்லாமே கர்மத்தின் மீது தான் ஆதாரப்பட்டிருக்கிறது. அதனால இப்ப ஜாக்கிரதையா இருங்க. தண்டனை அனுபவிக்கும்படியாக மாயைக்கு வசப்பட்டு தலைக்கீழான கர்மம் எதுவும் செய்து விடாதபடி எப்பொழுதும் கவனம் இருக்க வேண்டும். இப்ப வந்து சங்கமேகத்துல பிரம்மா மூலமா நம்ம வந்து தத்தெடுத்துக்கிற சிவன் வந்து இப்ப பிரம்மா மூலமா நம்ம பிராமணர்களாகி இருக்கிறோம். இப்ப நம்ம தலைவிதியை 84 பிறவிக்கு நம்மளே தான் வந்து உருவாக்குறோம். அதனால இப்ப நம்மளுடைய கர்மாவை பொறுத்துதான் நம்மளுடைய அந்த 84 பிறவிக்குமே நம்ம பாக்கியத்தை எழுதுற பேனாவை நம்ம கையிலே கொடுத்துட்டாரு, உங்களோட பாக்கியத்தை எழுதிக்கிட்டு. அதனால இப்போ நம்ம கர்மா வந்து ஜாக்கிரதையா செய்யணும். தண்டனை அனுபவிக்கும்படியாக மாயாக்கு வசப்பட்டு காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துல எதுலையாவது மாட்டிக்கிட்டே அடுத்தவங்களுக்கு துக்கம் கொடுக்கறது, கோபப்படுறது, பற்று வைக்கிறது, பற்றுனால கோபம் வரும். அது மாதிரி விதவிதமா ஆசைப்படுறது, ஆசையே பேராசையாகுது சில பேருக்கு, பேராசைப்படுறது. அப்புறம் அகங்காரப்பட்டு அகங்காரத்துல அந்த மற்றவங்க வந்து அதிகாரம் செலுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மாயைக்கு வசப்பட்டு நம்ம செஞ்சுறதுனால தலைக்கீழான கர்மமா பாவ கர்மமா மாறிடுது. அதனால அந்த பாவ கர்மம் எதுவுமே செய்யாதபடி எப்போதும் கவனமா இப்ப இருங்க குழந்தைகளேன்னு சொல்றாரு. கேள்வி: பாபாவின் பார்வையில் அனைவரையும் விட புத்திசாலி யார்? இப்ப பாபாவோட பார்வை அவர் மேலதான் நம்மளை பாக்குறாரு. நம்மளை பார்க்கும்போது எல்லாரை விட புத்திசாலியா யார் அவருக்கு தெரிவாங்க? பதில்: யாரிடத்தில் தூய்மையின் தாரணை இருக்கிறதோ அவர்கள்தான் புத்திசாலி, மற்றும் யார் தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் புத்தி இல்லாதவர்கள் ஆவார்கள். பாபா சொல்றாரு பாருங்க, யார் தூய்மையின் தாரணை இருக்குதோ, யார் வந்து முரளி கேட்டு அமிர்த யோகா பண்ணி தூய்மையாயிட்டே இருக்கிறாங்களோ, தாரணை இருக்குதோ அவங்க வாழ்க்கையில, அவங்கதான் புத்திசாலி. யார் தூய்மையற்றவர்களா இருக்கிறாங்களோ அவங்க புத்தி இல்லாதவர்கள்ன்றாரு. லட்சுமி நாராயணன் தான் அனைவரிலும் புத்திசாலி என்றே சொல்ல முடியும். ஏன்னா அவங்க வந்து சங்கமேகத்துல பாபா குழந்தையாகி நிறைய ஸ்ரீமத் படி நடந்திருப்பாங்க. ஃபுல் ஸ்ரீமத் படி நடந்து எல்லாருக்கும் சுகர்மம் செஞ்சிருப்பாங்க, நல்லதே செஞ்சிருப்பாங்க, கர்மாவில அட்டென்ஷனோட இருந்திருப்பாங்க. அதனால அவங்கதான் அனைத்திலும் புத்திசாலி என்று சொல்ல முடியும். குழந்தைகளாகி நீங்கள் இப்போது புத்திசாலிகளாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். இப்ப நீங்க ரொம்ப புத்திசாலியா ஆயிட்டு இருக்கீங்க. தூய்மைதான் அனைத்திலும் முக்கியமாகும். எல்லாத்தோடையும் முக்கியம் வந்து தூய்மைதான். தூய்மைன்றது உடலால மட்டும் கிடையாது, மனசாலையும் தூய்மையா இருக்கணும். எண்ணம், சொல், செயல் மூன்றுமே ஒரே மாதிரி இருக்கணும். அப்பதான் அது வந்து தூய்மைன்னு சொல்ல முடியும். ஆகையினால் பாபா எச்சரிக்கிறாரு, குழந்தைகளே, இந்த கண்கள் ஏமாற்றி விடக்கூடாது. நம்ம பாபா நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு, செக் பண்ணுங்க, இந்த கண்ணு உங்களை ஏமாத்திடக்கூடாது. ஏன்னா கண்ணுதான் நிறைய நம்மளை வந்து ஏமாத்துது. அதனால கண்ணாலதானே எல்லாத்தையும் பார்க்கணும். நல்லதையும் பார்க்கறோம், கெட்டதையும் பார்க்கணும். நல்லதை பார்த்தா பரவாயில்ல, கெட்டதை பார்த்தோன்னே அது போய் மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடுது. அப்புறம் அது கனவா வரும், அது நம்மளை ஏமாத்திரும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து கண்ணாலதான் ஏற்படுது. இப்ப ஒரு திங்கிற பண்டமே பார்க்கணும், கண்ணு தானே ஃபர்ஸ்ட் காட்டி கொடுக்குது. அதை பார்த்தோன்னே சாப்பிடணும் போல ஆசை வருது. அதனால கண்ணு நம்மளை ஏமாத்தி, அதை சாப்பிட்டா நமக்கு ஒத்துக்காதுன்னு தெரியும். இப்போ ஒரு சாதா சுகர் பேஷண்ட் இருக்கிறாங்க, அவங்க கண்ட்ரோல்ல இருப்பாங்க. இந்த கண்ணு போயிட்டு அதை பார்த்து அதை சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடம்பு கேடாயிடலாம். அந்த மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி நிறைய விஷயங்கள் கண்ணுதான் நம்மளை ஏமாத்துகின்றாரு. இவற்றிடமிருந்து பாதுகாப்பாக தன் வசத்தில் வைத்திருக்க வேண்டும். அதனால கண்ணுல இருந்து இந்த கர்மேந்திரியங்களை அடக்குங்க, அதோட தன் வசத்துல வச்சிருங்க, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கன்றாரு. கண்ணு அதிர்ஷ்டத்துக்கு எதையும் பார்க்க கூடாது, வாயும் வந்து அதிர்ஷ்டத்துக்கு பேசக்கூடாது, ஞான ரத்தினங்கள் தான் வாயில இருந்து வரணும்ட்டு சொல்லியிருந்தாரு நேற்று.
அது மாதிரி காது கூட நல்லதை தான் கேட்கணும். எல்லா கர்மேந்திரியங்களும் உங்க கண்ட்ரோல்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. இந்த பழைய உலகத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் கூட பார்க்காமல் இருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த பழைய உலகம் இது வந்து கலியுகம், இறுதி, இது கோர இருள்ல இருக்கிற நரகம். இது கண்டிப்பா எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதனால இதை பார்த்தும் பார்க்காம இருங்கன்ற. புதிய உலகம் சொர்க்கத்தை நினைவு செய்யுங்கள். நம்ம போக போறது சொர்க்கம், அதையே நினைவு செய்கின்றாரு. ஓம் சாந்தி. இந்த பழைய உலகத்தில் நாம் இன்னும் கொஞ்ச நாள் வழிபோக்கர்களாக பிரயாணியாக இருக்கின்றோம் என்பதை இனிமையில இனிமையான செல்ல குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள் சொல்றாரு பாருங்க. செல்ல குழந்தைகள் என்ன புரிஞ்சிருக்கிறீங்க? இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. உலகத்தில் உள்ள மனிதர்கள் இன்னும் 40,000 ஆண்டுகள் இங்க இருக்கணும்ட்டு புரிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க? கலியுகம் 40,000 வருஷம் இருக்குது. இன்னும் கலியுகம் இப்பதான் குழந்தையா இருக்குது. அது இப்பதான் ஸ்கூல் படிச்சிருக்கணும். அது பெருசாகி இன்னும் 40,000 வருஷம் இருக்குன்ட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த உலகம் இப்ப அழியாது, இப்படிதான் இயற்கை சீற்றம்லாம் வரும். ஆனாலும் இன்னும் ஒரு 40,000 வருஷம் கழிச்சுதான் அந்த உலகம் அழியன்னா ஃபுல்லா பிரளயம் ஆகாது. ஏதோ ஒரு வித மாற்றம் ஏற்படும், உலகம் மாற்றம் ஏற்படும். அது 5000 வருஷம் கழிச்சு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குதுன்னு கடவுள் சொல்றாரு. ஆனா இவங்க சொல்றாங்க 40,000 வருஷம் இருக்குதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கதான் சாஸ்திரத்துல சத்தியமா இத்தனை ஆண்டுகள், அது மாதிரி திரேதாயுகம் இத்தனை ஆண்டுகள்ட்டு நிறைய சொல்லியிருக்காங்க இல்லையா? அதன்படி அவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க. குழந்தைகளாகி உங்களுக்கு நிச்சயம் இருக்கிறது அல்லவா? இப்ப நமக்கு நிச்சயம் இருக்கு இல்லையா? பாபா மேல நமக்கு நிச்சயம் இருக்குது. சிவனே சத்தியமானவர் சிவனே சொல்றாரு பிரவேசமாகி பிரம்மாவோடனா அது உண்மையாதானே இருக்கும். இந்த விஷயங்களை மறக்க கூடாது. அதனால நம்ம இதை மறக்க கூடாது. இங்க அமர்ந்திருந்தாலும் குழந்தைகளாக எங்களுக்கு அதிக மகிழ்ச்சி இருக்கணும். நம்ம சென்டர்லயோ மதுவன்லயோ உட்கார்ந்து இருக்கிறோம்னா நமக்கு அதிக மகிழ்ச்சி இருக்கணும்ன்றாரு. நமக்கு ஆத்மா அப்படியே பறந்துகிட்டே இருக்கணும். உடம்பு எப்படியோ இருந்துட்டு போகுது, ஆத்மா அப்படியே மகிழ்ச்சியில. ஏன்னா அப்பாவை சந்திக்குது 5000 வருஷம் கழிச்சு அப்பாவை சந்திக்கிற ஆத்மா மகிழ்ச்சியில இருக்கணும். இந்த கண்களின் மூலம் எதையெல்லாம் பார்க்கிறீங்களோ அவையெல்லாம் அழிய போகிறது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம கண்ணால பாக்குறது எல்லாமே இப்பயே நம்ம பார்த்திருக்கோம். புயல்ல முன்னாடி இருந்த வீடெல்லாம் இல்ல, எல்லாமே அழிஞ்சு போச்சு. நிறைய நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா? முன்ன இருக்கிற மாதிரி இப்ப உலகம் இல்லை, அதுவே மாறிட்டு இருக்குது. அதனால இப்ப நீங்க பாக்குறதெல்லாம் அழிய போகுதுன்றாரு. ஆத்மா அழிவதுக்கு ஆனா நீங்க என்ன பாக்குறீங்களோ எல்லாம் அழிஞ்சிடும். ஆனா நீங்க ஆத்மா அழிய மாட்டீங்கன்றாரு. ஆத்மா அழிவற்றது. உடல்ல மற்றபடி அந்த உலகத்துல பாக்குற எல்லாமே அழிஞ்சிடும். ஆனா ஆத்மா மட்டும் அழிவற்றதுன்றாரு. ஆத்மாக்களாகிய நாம் 84 பிறவிகள் எடுத்திருக்கிறோம். நம்ம இது மாதிரிதான் ட்ரெஸ் நிறைய இந்த ஒரு பிறவியா எடுக்கும்போது ஒரு உடலா எடுத்து வந்தோம். நிறைய ட்ரெஸ் மாத்திருக்கணும். இந்த உடல்ன்றது ட்ரெஸ் மாதிரி நிறைய உடல்ல நம்ம 84 ட்ரெஸ் போட்டிருக்கிறோம்ன்றாரு. இப்போது பாபா வீட்டிற்கு அழைத்து செல்ல வந்திருக்கின்றார். இப்ப கடவுளே வந்துட்டாரு. வாங்க குழந்தைங்களே, நடிச்சது போதும், 5000 வருஷம் நாடகம் முடிஞ்சிருச்சு, போனோம் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. பழைய உலகம் முடியும் போது புதிய உலகத்தை உருவாக்குவதற்காக தான் பாபா வருகிறார். பாபா எதுக்கு வர்றாரு? நம்ம தான் கூப்பிட்டோம். ஐயோ இது என்ன உலகமே இப்படி இருக்குது, போற இருளா இருக்கு, என்னால முடியலன்ட்டு. அதனால இந்த பழைய உலகம் மாத்திட்டு புதுசா ஆக்கி கொடுக்கறதுக்கு நமக்கு வந்திருக்கிறாரு. பாபா சொல்றாங்க, இப்ப நம்ம புது உலகத்தை, பழைய உலகத்தை புது உலகமா எப்படி மாறுதுன்றது உங்க புத்தியில இருக்குதுன்றாரு. நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம இப்ப ஒரு 100 வருஷம் அப்புறமா பார்த்திருக்கோம் இல்லையா? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எல்லாம் இவ்வளவு வீடு இவ்வளவு கட்டடம் எல்லாம் கிடையாது. அப்படியே பார்த்துன்னு இருக்கும் போதே நிறைய வீடு நிறைய இது மாறிடுச்சு. அப்புறம் இயற்கை சீற்றம் நிறைய அழிஞ்சு போச்சு. அப்படியே இடம்லாம் மாறி போச்சு. அது மாதிரிதான் இப்ப இந்த பழைய உலகம் அப்படியே இருக்க அப்படியே சொர்க்கமா மாறிடும்ன்றாரு. இன்னொரு 12 வருஷத்துலயே பாப்பீங்க. சங்கம் யுகம் 100 வருஷம்னா ஒரு 12 வருஷத்துக்கு மேலேயே இந்த உலகம் எப்படி மாறி இருக்கும்னா சொர்க்கமாவே மாறிடும்ன்றாரு. சொர்க்கம் அப்படியே வந்துரும்ன்றாரு. நம்ம அநேக முறை சக்கரத்தை சுற்றி இருக்கிறோம். பாபா சொல்றாரு, உங்களுக்கு தெரியும் உங்க ஆத்மால எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கு. நீங்க இந்த உடல் உணர்வுல இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு எல்லாம் மறந்து போச்சு. உங்க மனசு புத்தி கிளீன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு போன கல்பம் என்ன நடந்தது எல்லாமே ஞாபகம் வந்துருந்தாரு. நம்ம அநேக முறை நம்ம இந்த சக்கரத்தை சுத்தி இருக்கோம். ஒரு தடவை 2 தடவை இல்லை, நம்ம நிறைய தடவை இந்த 5000 வருஷம் சக்கரத்தை சுத்தி சுத்தி வந்திருக்கோம். நிறைய தடவை தேவதையானோம், நிறைய தடவை இந்த மாதிரி மனுஷனாயிட்டோம், நிறைய தடவை முரளி கேட்டோம், பிராமணனாகி நிறைய தடவை இதே மாதிரிதான் நம்ம பறந்து பரிசுத்தாவா போயிட்டு திரும்ப பிறந்து தேவதையா வந்தோம். இதேதான் நம்ம நிறைய தடவை பண்ணியிருக்கிறோம்ன்றாரு. இப்போது சக்கரம் முடிகிறது. இது மாதிரி நீங்க நிறைய தடவை பண்ணீங்களா? அது மாதிரி இப்போ ஒரு தடவை தேவதையானீங்க. இப்ப இந்த சக்கரம், இந்த கல்பம் முடியுதுன்றாரு. சக்கரம் முடியுது, இந்த சைக்கிள் முடியுது. நீங்க மனுஷன் திரும்ப தேவதையாக போறீங்கன்றாரு. புதிய உலகத்தில் நாம் குறைவான தேவதைகளே இருக்கும். உங்களுக்கு தெரியும் சொர்க்கத்துல 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. அங்க நிறைய மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா விநாசத்தின் காரணமாக இந்த 800 கோடி ஆத்மாக்களும் அழிஞ்சிருவாங்க. இப்ப எப்படி புயலே எவ்வளவு பேரு இறந்து போறாங்க இல்லையா?
அப்ப ஃபுல்லா 5 தத்துவங்களும் சீர்னா ஒரு தத்துவம் 2 தத்துவம் சீர்னதுக்கே பாதி பேரை காணும். மீதி பேர் அப்ப 5 தத்துவம் சீர்னா என்ன ஆகும்? புயல்ல வந்து காத்து மற்றும் இந்த நீர் தத்துவம் 2 தத்துவமே நிறைய அழிச்சிருச்சு இல்லையா? வீடு வாசல் எல்லாமே அந்த தானியங்கள்லாம் வந்து காணாம போயிடுச்சு. அதாவது அழிச்சிட்டு போயிடுச்சு வெள்ளம். தண்ணீர் தத்துவம் பாருங்க அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது. அப்ப கடைசி நேரத்துல பாபா என்ன சொல்றாரு, பூமி வந்து நிலநடுக்கம் வரும், அப்புறம் மூணு மூணு கடலும் பொங்கும், சுனாமி வரும், எல்லாமே ஒரே நேரத்துல நடக்கும்ன்றாரு. அப்ப யாருமே தப்ப முடியாது, அந்த அளவுக்கு எல்லாமே உள்ள போயிரும்ன்றாரு. இதுல கொஞ்சம் நஞ்ச பேர் தான் மிச்சம் இருப்பாங்க. அப்புறம் சத்தியுகம் புது உலகம் ஆரம்பிக்கும் போது 9 லட்சம் ஆத்மாக்கள் மேல இருந்து கீழே பிறப்பெடுத்து வருவாங்க. கீழே வந்து சொர்க்கத்துல 9 லட்சம் பேர் தான் டோட்டலாவே இருப்பாங்க, அங்க மனுஷங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. மற்றபடி அனைத்தும் கர்மத்தின் ஆதாரப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம இதெல்லாம் பாபா என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்ம வந்து முரளி கேட்டு நம்மளுடைய கர்மத்தை மாத்திக்கணும், கர்மாவை மாத்திக்கணும். அதுலதான் அங்க நீங்க செய்யற கர்மாவிலதான் செயல்பாடுகள்ல தான் எல்லாமே ஆதாரப்பட்டிருக்குன்றாரு. பிரம்மன் வந்து என் தலையெழுத்து எழுதிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மன்றது பிரம்மா மூலமா நம்ம பிராமணர்கள் செலக்ட் பண்றாரு. இந்த ஒரு 100 வருஷத்துல நமக்கு பாடம் எடுக்கிறாரு, நம்மள வந்து திருத்துறாரு. திருத்தி நம்மளுடைய கர்மத்தை சரி பண்றாரு. நம்ம செய்யற கர்மாவா சிவனே வந்து நம்மள சரி பண்றாரு. இப்ப கர்மா சரியாயிட்டே வருது. அப்ப ஒரு நாள் 2 நாள் 3 நாள்னு அப்படியே டெய்லியுமே நம்ம மாறிக்கிட்டே வரோன்றும் போது நம்ம தலையெழுத்து மாறுது. அப்ப 84 பிறவிக்கு இப்பயே நம்ம தலையெழுத்து எழுதிக்கிறோம், பிரம்மா மூலமாக எழுதிட்டு இருக்கிறாரு, சிவன் வந்து எழுதிட்டு இருக்கிறாரு. நம்ம கர்மாவின் ஆதாரத்துலதான் இதெல்லாமே நடக்குது. இப்ப நல்லது செய்யணும்னா நமக்கு அது புண்ணிய கர்மால ஆட் ஆயிட்டே போகும். இதே நம்ம விகாரத்துக்கு வசப்பட்டு தவறே பண்ணிட்டு இருக்கிறோம், கோவப்படுறோம், காமத்துல போறோம், அப்புறம் பற்று வைக்கிறோம், ஆசை வைக்கிறோம், இந்த மாதிரி நிறைய மாயா வசப்பட்டு செய்யும் போது அது என்ன ஆயிடுது, நமக்கு அந்த பிரம்மன் ஏதன தலைவிதியில எல்லாமே தவறாவே போயிடுது. அதை நம்மளேதான் தவறா பண்ணிக்கிறோம், அவர் எழுதல. நம்ம கர்மாவின் ஆதாரத்துல எல்லாமே 84 பிறவிக்கு என்ன ஆயிடுது, தவறாவே அமையுதுன்றாரு. அதனாலதான் இப்பவே ஜாக்கிரதையா கர்மாவில அட்டென்ஷன் வைங்கன்றாரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சங்கம யுகத்துல ஒவ்வொரு நொடியுமே நமக்கு என்னன்னா அங்க வந்து சத்தியுகத்துல வருஷங்களுக்கு சமம். அதனால அந்த ஒவ்வொரு செகண்டும் பாபா நினைவுல கழிக்கணும். மனிதர்கள் தலைகீழான கர்மங்களை செய்யறாங்க என்றால் கண்டிப்பாக அதன் கணக்கு இருக்கிறது. பாபா சொல்றாரு, இப்ப நீங்க செய்யற ஒரு கர்மாவுக்கும் கணக்கு இருக்குன்றார். கணக்கு இல்லாமலாம் எதுவுமே கிடையாது. நம்ம யார் பார்க்க போறாங்க, நம்ம செய்யறது என்ன, மேல யார பாக்குறாங்களா இல்ல கீழே யார பாக்குறாங்களான்ட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஏதாவது செஞ்சோம்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது வரும்ன்றார் பாபா. நீங்க என்ன செஞ்சாலும் அது எல்லாமே உங்க ஆத்மால ஸ்டோர் ஆகுது. ஆத்மாதான் அந்த சித்திர குப்தன்றது ஆத்மாதான். சித்திரன்றது உடல், குப்தன்றது ஆத்மா. ஆத்மா வந்து இந்த உடல்ல குப்தமா இருக்குது. அப்ப எல்லாமே ஆத்மாலதான் ஸ்டோர் ஆகுது. நம்ம இன்னைக்கு என்னென்ன செஞ்சோமோ அதெல்லாம் ஆத்மால ஸ்டோர் ஆயிடும். அப்ப இதெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க ஆத்மா மட்டும்தான் போகுது, உடல் வராது. ஆத்மா மட்டும் மேல போகும்போது பரமாத்மா கேட்பாரு ஆத்மா கிட்ட, நான் என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்சு வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும். ஏன்னா எல்லாமே சிசிடிவி கேமரா மாதிரி ஸ்டோர் ஆயிடுச்சு இல்லையா? அதனால அங்க கேட்பாரு, நான் உனக்கு இப்படி எல்லாம் சொன்னேன்ல, நீ கேட்டியா, உனக்கு எத்தனை முரளி எடுத்தேன், எத்தனை முரளில சொல்லியிருப்பேன், நீ எதையாவது கேட்டியான்னு சொல்லி கேட்பாரு. அங்க பதில் சொல்லி ஆகணும். பாபா சொல்றாரு, எல்லா தலைகீழான கர்மங்களுக்கும் கணக்கு இருக்குது, ஆகையினால் இந்த பிறவியில் அப்படிப்பட்ட பாவ கர்மம் எதுவும் செய்யவில்லை தானே என்று பாபா கேட்கின்றார். இப்ப நம்மள கேக்குறாரு, நமக்கு டைம் தான் கொடுத்துட்டே இருக்கிறாரு. திரும்ப திரும்ப ஏதாவது பாவம் பண்ணீங்கன்னா எனக்கு சொல்லிடுங்க, பாதியா குறைச்சிடறான்னு சொல்லிட்டுதான் இருக்கிறாரு. இந்த பிறவில நீங்க அப்படிப்பட்ட பாவ கர்மம் எதுவும் செய்யலதான்ட்டு பாபா இப்ப கேக்குறாரு. இது தூய்மையற்ற மோசமான ராவண ராஜ்யமாகும். பாபா சொல்றாரு, இது ஒரு மோசமான உலகம். இது இப்ப இங்க யாரு ஒழுங்கா இருக்காங்க, மனுஷங்க எல்லாருமே அந்த 5 விகாரத்துக்கு வசப்பட்டு தவறு செய்யறாங்க இல்லையா? மோசமா எல்லாம் போயிட்டு இருக்குது. இப்போ இது 2 உலகமாகுன்றாரு. இப்ப வந்து நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு எந்த ஒரு கேஸ் எடுத்து பார்த்தாலும் அந்த கேஸுக்கான முக்கிய காரணம் இந்த 5 விகாரங்கள்ல ஏதாவது ஒன்னாதான் இருக்கும். காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம். இதனாலதான் கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, எல்லாமே நடக்குது. கொள்ளடிக்கிறாங்க, எதுக்கு அடிக்கிறாங்க, ஆசைக்காக தான் கொள்ளடிக்கிறாங்க, பேராசைப்படுறது. இந்த மாதிரி நிறைய பற்றுனால, காமத்தினால தன் மனைவியே கொலை பண்றது, இல்ல புருஷனே கொலை பண்றது, இதெல்லாம் எதனால நடக்குதுன்னா இந்த மாதிரி விகாரத்தினால நடக்குது. இது ஒரு 2 உலகமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது பாபா குழந்தைகளாகி உங்களுக்கு ஆசையை கொடுத்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் இப்போது பக்தி செய்யறதில்லை. இப்ப நம்ம கடவுள் யாருன்னு தெரிஞ்சிச்சு, அவரே வந்து நமக்கு பாடம் எடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கறதுனால நம்ம இப்ப பக்தி செய்யறதில்லை. ஏன்னா பக்தி செய்யும் போது நம்ம கடவுள் யாருன்னு தேடணும். இப்ப கடவுள் யாருன்னு தெரிஞ்சிருச்சுனால நம்ம இப்ப பக்தி செய்யறது இல்லை, கோயில் கோயிலா இப்ப நம்ம போறது இல்லை.
பக்தி என்னும் இருளில் ஏமாற்றம் அடைந்து வந்திருக்கிறீங்க. நம்ம பக்தி பண்ணி பண்ணி நம்ம என்ன பண்ணோம், கீழான பதவி கீழ் நோக்கியே இறங்கி வந்துட்டோம், ஏணிப்படியில இறங்கிட்டோம். பக்தினாலதான் நம்ம ஆத்மா வந்து டிஸ்சார்ஜ் ஆகி நமக்கு வந்து ஏணிப்படியில இறங்கி வந்துட்டோம். இப்ப பாபா ஞானத்தை கொடுத்து ஆத்மாவை சார்ஜ் பண்றாரு. நீங்க ஏமாற்றம் தான் அடைஞ்சீங்க பக்தியில சொல்றாரு. ஏன்னா நிறைய கோயில் நிறைய சாமின்ட்டு போனோம், எங்கேயும் வந்து நம்மளுடைய விருப்பம் நிறைவேறல, நம்மளோட 5 விகாரம் போகல, நம்ம பாவம் புண்ணியம் பத்தியே நமக்கு தெரியல, நம்ம தவறு பண்ணிட்டே வந்தோம், திரும்ப திரும்ப அதனுடைய அனுபவிச்சுட்டு தான் இருந்தோம் இல்லையா. மரணத்தைய எந்த பக்தியில மரணத்தை தடுத்துருக்காங்க, யாருமே மரணத்தை வென்ற நிலையை அடையல பக்தியில. இங்கதான் பாபா வந்து நமக்கு வந்து ஞானம் கொடுத்து மரணத்தையே வெல்ல வைக்கிறாரு. இப்போது பாபாவினுடைய கை கிடைத்திருக்கிறது. இப்ப நமக்கு பாபாவுடைய ஸ்ரீமத் என்ற கை கிடைச்சிருக்கு. பாபா வந்து அவருக்கு வந்து பிறப்பிறப்பெல்லாம் வர்றது கிடையாது சிவன். அதனால அவர் வந்து இப்போ நமக்கு வந்து சங்கமயுகத்துல ஸ்ரீமத் கொடுக்குறாரு, உயர்ந்த வழி. அதுதான் அவருடைய கை. அவரோட கையை நம்ம பிடிக்கிறதுனா இந்த ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணணும். ஸ்ரீமத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாபா வந்து பொறுப்பு, அவர் வந்து பாத்துக்குவாரு. நீங்க நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு அவருடைய கை வந்து குடைநிழல்ல நீங்க இருப்பீங்க. எப்பன்னா நீங்க ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணணும். ஸ்ரீமத்துக்கு அகெயின்ஸ்டா நீங்க இருந்தீங்கன்னா கடவுளால கூட உங்களை காப்பாற்ற முடியாது. அதனால பாபாவோட துணை இல்லாமல் நீங்கள் விஷ வைதர் நதியில் மூழ்கி இருந்தீங்க. முன்னாடி நம்ம வந்து கலியுகத்துல இருக்கும்போது பாபா துணை இல்ல, கடவுள் யாருன்னு தெரியல இல்லையா, பக்தியில இருந்தோம். அப்ப நம்ம வந்து விஷக்கடல்ல மூழ்கி இருந்தோன்றாரு. அரை கல்பம் பக்தியே ஆகும். 2500 வருஷம் நம்ம பக்தியில தான் இருந்தோம். இப்ப ஞானம் கிடைப்பதன் மூலம் தான் நீங்க சத்தியுக புதிய உலகத்திற்கு செல்றீங்க. நம்ம அழகா அப்படியே கடந்து வந்தோம், கடந்த பாதையை வந்துட்டோம். சொல்லிட்டாரு, நீங்க பக்தி பண்ணீங்க, நான் கிடைச்சிட்டேன். நான் கிடைச்சதுனால உங்களுக்கு ஞானம் கிடைச்சிச்சு, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க ஆத்மா, நான் வந்து உங்களுடைய அப்பா பரம்பிதா பரமாத்மா. இந்த ஞானம் கிடைக்கிறது மூலமாக ஆத்ம உணர்வு வர்றது மூலமாக நீங்க இப்ப சொர்க்கத்துக்கு போறீங்கன்றாரு. இப்போது இது புருஷோத்தம சங்கமேகமாகும். இது வந்து ஆத்ம உத்தமமாகிற சங்கமேகம். இப்போது நீங்கள் தூய்மையற்ற மோசமான நிலையிலிருந்து மலராக ஆகிட்டு இருக்கிறீங்க, முட்களிலிருந்து மலராக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். இப்படி மாற்றுவது யார்? இந்த மாதிரி முள்ள மலரா யாரால ஆக்க முடியும்? அதனாலதான் ஒரு பேரு பபுல்நாத்னு வச்சிருக்காங்க. பபுல்நாத்னு ஒரு டெம்பிள் இருக்கு. எல்லையற்ற தந்தை சிவன் தான் வந்து நம்மளை மாத்துறாரு. லௌகீக தந்தையை எல்லையற்ற தந்தை என்று சொல்ல முடியாது. இப்ப எல்லை கட்பட்ட அப்பா இருக்கிறாருல, அவரை போய் கடவுள்னு சொல்லுவோமா நம்ம? எல்லையற்ற கடவுள் காட்ஃபாதர்ன்னு சொல்லுவோமா? இல்ல இல்லையா. அவர் வந்து சொல்ல முடியாது. நீங்கள் பிரம்மா மற்றும் விஷ்ணுவினுடைய தொழிலையும் தெரிஞ்சு கொண்டீர்கள். இப்ப நம்ம பிரம்மா யாரு, அவர் என்ன பண்றாரு, விஷ்ணு என்ன, அவரோட தொழில் என்ன. இப்ப காட் வந்து 3 தொழில் செய்யறாரு. யார் மூலமானா ஜென்ரேட்டர், ஆப்ரேட்டர், டெஸ்ட்ரக்டர். இதுதான் வந்து காடுன்னு சொல்றாங்க. காடு வந்து என்ன பண்ணுவாருன்னா உலக மாற்றத்தை, உலகத்தை படைக்கிறாரு, அதை காக்குறாரு, அதை அழிக்கிறாரு. ஆனா அதை வந்து அவரே செய்யறது இல்ல, யார் மூலமா செய்யறாரு. ஏன்னா அவருக்கு உடம்பு இல்லாதனால அவர் வந்து ஒரு உடல்ல வந்து இந்த வேலைகள் எல்லாம் செய்யறாரு. அதனால கருவியா வந்து சிலரை சூஸ் பண்றாரு. அவங்கதான் வந்து பிரம்மா, விஷ்ணு, சங்கர். அதனால சொல்லுவாங்க பிரம்மா, விஷ்ணு, சங்கர்ன்றது கடவுளுடைய படைப்புன்னு சொல்லுவாங்க. இப்ப பிரம்மா மூலமா படைக்கிறாரு, விஷ்ணு மூலமா பாலனை செய்யறாரு. சத்தியுகத்துல இருந்து பாலனை நடக்குது. அதுக்கப்புறம் சங்கரர் மூலமாக கடைசியா அந்த பழைய உலகத்தினுடைய விநாசம் நடக்குது. விநாசம் கூட நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா வந்து இந்த 5 விகாரத்தை அந்த ராவணனை அழிக்க முடியாது. இந்த ராவணன் என்ன பண்ணும், அது திரும்ப திரும்ப உலகத்துல பிரச்சனையே பண்ணினே இருக்கும். அதனாலதான் விநாசத்தை மூலமா அடிக்கிறாரு. எனவே உங்களுக்கு எவ்வளவு தூய போதை இருக்க வேண்டும். இப்ப நமக்கு எவ்வளவு போதை இருக்கணும். கடவுளே வந்துட்டாரு, கடவுளே எனக்கு பாடம் எடுக்கிறாரு, எல்லா ரகசியத்தையும் எனக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு, நான் போயிட்டு தேவதையாக போறேன், கடவுள் தான் என்னை மாத்திட்டு இருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய போதை இருக்கணும். மூலவதனம், சூட்சுமவதனம், ஸ்தூலவதனம், இவை அனைத்தையும் சங்கமத்தில் தான் இருக்கிறது. இப்ப சங்கம யுகத்துலதான் நமக்கு வந்து பாபா வந்து மூலவதனம்னா என்ன, பரந்தாமா தான் நீங்க வசிக்கிற வீடு. சூட்சுமவதனம்ன்றது தற்காலிகமா 100 வருஷமா பாபா வந்து படைச்சிட்டு வர்றாரு. அங்க வந்து ஏன்னா இங்க நம்ம உடலை விடுறவங்கன்னா இந்த பிகேஸ் வந்து முரளி கேட்டு ஞானம் யோகா பண்ணி சம்பன்னம் ஆயிட்டாங்கன்னா, அதாவது முழுமையாயிட்டாங்கன்னா, கர்மாதித்த நிலை அனுப்பிச்சிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து அடுத்த அந்த 100 வருஷம் வந்து இங்கதான் அவங்க வந்து சிலர் வந்து பிறவேற்றுவாங்க, சிலர் வந்து அந்த சூட்சுமத்துல பரிசாவா இருப்பாங்க. அப்ப எங்க போய் இருக்கிறது, நம்ம சொர்க்கத்துக்கு இப்ப போக முடியாது இல்லையா. அதாவது இப்ப உடலை விட்டா நம்ம உடனே சொர்க்கத்துக்கு தான் போய் ஆகணும். ஆனா சொர்க்கம் இப்ப ஒண்ணும் வரல இல்லையா பூலோகத்துல. அதனால தற்காலிகமா ஒரு இடத்துல நம்ம இருக்கணும். அந்த இடம் தான் வந்து சூட்சும வதனம். அங்க வெறும் பரிசாக்கள் தான் இருப்பாங்க. அங்க வந்து இங்க யாரெல்லாம் அந்த பிகேஸ் உடல் விடுறாங்களோ அவங்க எல்லாம் போயிட்டு அங்க சூட்சும வதனத்துல இருக்கிறாங்க. சிலர் வந்து பிறவி கூட எடுத்துருவாங்க. ஸ்தூல வதனம்ன்றது
நம்மளுடைய இப்ப சாக்கார வதனம் இது நம்ம நடிக்கிற இடம் பூமி தான் வந்து ஸ்தூலவதனம். இவை அனைத்தும் சங்கம யுகத்தில் தான் இப்ப இருக்கிறதுன்றார். இப்ப சங்கம யுகத்துல தான் இது எல்லாமே உருவாகி இருக்கின்றார். பாபா வந்து இப்போது குழந்தைகளாக உங்களுக்கு புரிய வைக்கிறார். இது பழைய மற்றும் புதிய உலகத்தில் சங்கம யுகமாகும். பாபா நிறைய விஷயம் தினம் தினம் புரிய வைக்கிறார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவ வாருங்கள் என்று நீங்க தான் அழைக்கிறார்கள். அவங்கதான் அழைக்கிறாங்க, மக்கள் அழைக்கிறாங்க. பாபாவினுடைய நடிப்பும் கூட சங்கமயுகத்தில் தான் நடிக்கிறது. கடவுள் இருக்காருல்ல, அவர் 5000 வருஷத்துல சங்கமயுகத்துல மட்டும்தான் வராரு, மற்ற நேரத்துல வர்றது இல்ல. சொர்க்கத்துல கூட அவரு நான் வரலன்றாரு. சொர்க்கம் வந்து துவாபர யுகத்துல கூட நான் அவர் வர்றது இல்ல. பக்தியோடைய பாட்டு நடக்குது. அது மறைத்தல் தொழில்ல, அதாவது மறைஞ்சுக்கிறாரு, மறைஞ்சிருந்து நம்மள வந்து பாக்குறாரு. அப்புறமா நம்ம கூப்பிடும் போது இந்த சங்கமயுகத்துல தான் பிரம்மாவோடல இந்த ஒரே ஒரு முறைதான் வராரு. அவருடைய நடிப்பே சங்கமயுகத்துலதான் இருக்குது. எப்பவுமே இந்த சினிமாலாம் அந்த டைரக்டர் கடைசியா வருவாங்கல்ல, அந்த மாதிரி வராது. இவருக்கு படைப்பவர் இயக்குனர் அல்லவா, இவருதான் இந்த உலகத்தை படைச்சவர், நாடகத்தை படைச்சவர், டைரக்டர் எல்லாமே இவருதான். எனவே கண்டிப்பாக அவருடைய செயல் ஏதாவது இருக்கும் இல்லையா. இப்ப கண்டிப்பா சிவனுக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சு செஞ்சு செய்யணும் இல்லையா. யாரா இருந்தாலும் நடிகர்கள்னா கண்டிப்பா அவங்க ஏதாவது ஒரு பாட்டு பிளே பண்ணுவாங்களா. அந்த மாதிரி கடவுளும் ஒரு பாட்டு பிளே பண்றாரு. அவரே மனிதன் என்று சொல்ல முடியாது, ஆனா அவர் மனுஷன் கிடையாது. அவருக்கு தன்னுடைய சரீரமே இல்லை என்பது எல்லாருமே தெரிஞ்சிருக்கிறாங்க. மற்ற அனைவரையும் மனிதன் அல்லது தேவதை என்று சொல்லலாம். இப்ப நம்மளெல்லாம் வந்து நம்ம மனுஷனா இருக்கணும். அப்புறம் இந்த கிருஷ்ணர் ராதை இவங்கெல்லாம் தேவதையா என்று இருந்தாங்கன்ட்டு சொல்லலாம். சிவபாபாவை தேவதை என்றோ மனுஷன் என்றோ சொல்லவே முடியாது. ஏன்னா அவருக்கு உடம்பே கிடையாது. தற்காலிகமாக இந்த சரீரத்தை லோனாக எடுத்திருக்கிறார். லோனாக எடுத்து வந்திருக்காரு பிரம்மா பாபா உடல்ல கொஞ்ச காலத்துக்கு. கர்ப்பத்திலிருந்தே பிறந்தாரா என்ன, அவர் எந்த ஒரு தாய் வயதிலும் பிறக்கல. பாபா அவரே சொல்றாரு, குழந்தைகளே, சரீரம் இல்லாமல் எப்படி ராஜயோகத்தை கற்றுக் கொடுப்பேன். நான் டீச்சரா வரணும்னா ஏதோ ஒரு உடம்புல வந்து வாய் மூலமா பேசணும்ல. வாய் இருந்தா தானே நான் ராஜயோகம் சொல்லி கொடுக்க முடியும். இந்த உலகமே ராஜயோகம்னா என்னன்னு தேடிட்டு இருக்குது. ராஜா ஆகிற யோகம், கர்மேந்திரங்களை அடக்குற யோகம் தான் வந்து ராஜா ஆகிற, ஆத்மா ராஜா ஆகிற யோகம். அந்த ராஜ யோகத்தையே கடவுள் தான் வந்து சொல்லி கொடுக்குறாரு. ஆனா சரீரம் இல்லாம நான் எப்படி சொல்லி கொடுப்பேன்றாரு. கல்லிலும் முள்ளிலும் பரமாத்மா இருக்கிறார் என்று மனிதர்கள் சொல்லிவிட்டார்கள். அவங்க என்ன சொல்லிட்டாங்க சாஸ்திரத்துல, கல்லுல இருக்கிறாரு முள்ளுல இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் எப்படி வருகிறேன் என்பது உங்களுக்கு தான் தெரியும் சொல்லி சொல்றாரு. இப்போது நீங்கள் ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கீங்க. நம்ம கடவுளே சொல்லி கொடுக்குற அந்த ராஜயோகத்தை ஒரு செகண்ட்ல பரந்தாமம் போ, ஒரு செகண்ட்ல மனசு புத்தி அடக்கு, இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்குறது. பரந்தாமம்னா என்ன, சூட்சுமலோகம்னா என்ன, சொர்க்கம்னா என்ன, காட்சி காட்சியா நமக்கு எல்லாத்தையும் காமிச்சு படம் வரைஞ்சு கொடுத்து அதை இதை நினைங்க அதை நினைங்க, புத்தி மூலமா நினைங்க, என்ன நினைங்க, ஆத்மா என் கூடவே பாபா இருக்கிறாரு இதெல்லாம் நினைங்கன்னு யார் சொல்லி கொடுக்கறது. சிவன் தான் சொல்லி கொடுக்குறாரு. இதுதான் ராஜயோகம். தேவதைகள்லாம், மனிதர்கள் யாருமே இதை கற்றுக் கொடுக்க முடியாது. தேவதைகள் ராஜயோகத்தை கற்றுக்கொள்ள முடியாது. தேவதைகள்லாம் ராஜயோகம் கற்றுக்க முடியாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே முன்பிரிவுல ராஜயோகத்தை கற்றுக்கிட்டுதான் தேவதையாவே ஆகியிருக்கிறாங்கன்னு சொல்றாரு. முன்பிரிவுல புருஷோத்தம சங்கமத்துல ராஜயோகத்தை கத்துக்கிட்டுதான் தேவதையாவே ஆகுறாங்க. அப்புறம் அங்க போய் திரும்ப நம்ம இந்த ராஜயோகத்தை செய்ய தேவையில்ல. ஏன்னா அந்த ஆத்ம உணர்வு வந்துடும். ஆத்ம உணர்வு வந்துட்டா உலகமே விநாசம் வந்துடும். இப்ப நம்ம எல்லாருக்குமே ஆத்ம உணர்வு வந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம தேக உணர்வு தான் இருக்கிறோம். ஏன்னா மாயா வந்து புடிச்சு போட்டு வச்சிருக்கு நம்மள. தேக உணர்வுன்றது மாயா. இந்த தேக உணர்வை எப்ப நம்ம மறந்து போய் ஆத்ம உணர்வுல வரோமோ ஆட்டோமேட்டிக்கா அப்ப அந்த உலகமே அழிஞ்சிடும். உலகன்றது அந்த விநாசம் வந்துட்டு சொர்க்கமா அந்த பூமி மாறிடும். குறைந்தது 108 பேர் ஆத்ம உணர்வு வந்துட்டாங்கன்னா போதும், இந்த டேர்ன் ஆயிடும், பூமி வந்து டேர்ன் ஆயிடும். இப்பவே சொல்லியிருக்கிறாங்க பூமியோடைய இது வந்து டேர்ன் ஆயிட்டு இருக்குது. நிறைய நியூஸ்ல கூட பார்த்தோம். இந்த பூமியோட சுழற்சி வந்து மாறி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் டில்ட் ஆயிருக்குது. ஏன்னா இப்ப நிறைய பிகேஸ் வந்து யோகா நல்லா பண்ண ஆரம்பிச்சதுனால கொஞ்சம் டில்ட் ஆயிருக்குது. நம்ம எல்லாருமே இப்போ மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் மாறிட்டாங்கன்னா, ஆத்ம உணர்வு வந்துட்டாங்கன்னா 108 பேர் வந்தா கூட போதும், இந்த பூமி வந்து ஃபுல்லா டேர்ன் ஆயிடும். அப்ப விநாசம் வந்துடும். நாம் இப்போது 84 பிறகுகளை முடித்துள்ளோம் என்ற குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது அளவற்ற குஷி இருக்கணும். இப்ப உங்களுக்கு என்ன குஷி இருக்கணும். இப்ப நாடகத்துல நடிகர்கள் வந்து டிராமா சினிமா முடிச்சிட்டாங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க. அப்பாடா சினிமா முடிச்சிடுச்சு, அப்படி சினிமா வந்துச்சுன்னா நல்லா வசூல் கிடைக்கும், நல்லா ஓடும் அப்படின்ட்டு நடிகர்கள் சந்தோஷமா வீட்டுக்கு போவாங்க இல்லையா, சினிமா முடிஞ்சுது. அந்த மாதிரி இப்ப உங்களுக்கு 84 ட்ரெஸ் போட்டு வேஷம் போட்டு நடிச்சு முடிச்சிட்டீங்களே. இப்ப ஆத்மா உங்களுக்கு சோர்வா இருக்கிறீங்க இந்த கடைசி பிறவில. இப்ப எவ்வளவு அளவற்ற குஷி இருக்கணும். நம்ம வீட்டுக்கு போறோம் பாபா கூட,
பாபா சக்தி கொடுத்து நம்மளை கூட்டு போறாருன்னு எவ்வளவு குஷி இருக்கணும். பாபா கல்பகல்பமாக வருகின்றார். பாபா அவரே கூறுகின்றார், இது நிறைய பிறவிகளின் கடைசி தேவையாகும். பாபா சொல்றாரு, நம்ம எல்லாம் முன்னாடி நினைச்சிருந்தோம், ஐயோ இது கடைசி பிறவியா இருக்க கூடாதா, கடவுள் எனக்கு திரும்ப ஒரு பிறவி வேணவே வேணாம், இதெல்லாம் நம்ம அழுதுட்டு இருந்தோம் கடவுள்கிட்ட பக்தியில. சொல்றாரு, கடவுளே வந்து சொல்றாரு, அவரே சொல்றாரு, இது நிறைய பிறவியின் கடைசி பிறவின்றாரு. எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஸ்ரீகிருஷ்ணர் சத்தியுகத்தின் இளவரசராக தான் இருந்தார். பிறகு அவர்தான் 84 பிறவியின் சக்கரத்திலே சுற்றுகின்றார். ஸ்ரீகிருஷ்ணர் பாருங்க, சொர்க்கத்தை இளவரசரா இருந்தார், அவரே மறுபிறவியில வரார், வந்து 84 பிறவி சக்கரத்தை சுத்துறாரு. சிவபாபா 84 பிறவி சக்கரத்தில் வரவே மாட்டார். சிவபாபா பிறப்பிறப்புல, கடவுள் வந்து பிறப்பிறப்புல வர்றதில்ல, சிவன் பிறப்பிறப்புல வர்றதில்ல. அதனாலதான் அவருக்கு லிங்க வடிவுல நம்ம வந்து வழிபடுறோம். லிங்கம்னா இப்ப உடம்பு காமிச்சிருப்பாங்களே, உடம்பு அவர் காட்டல, ஏன்னா அவர் பிறவியில வர்றதில்ல. 84 பிறவி சக்கரத்துல வரமாட்டாரு. அவரு வந்துட்டாருன்னா அப்புறம் யாரு காப்பாத்துறது உலகத்தை? அவர் வெளியே இருக்கிறதுனால தான் நம்மளை காப்பாத்துறாரு. பிறப்பிறப்பு சக்கரத்துல இருந்து விடுபடுறதுக்கு தான் நமக்கு இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறாரு. ஸ்ரீகிருஷ்ணருடைய ஆத்மா தான் அழகாக இருந்து பிறகு கருமையாக ஆகிறது. இந்த ஸ்ரீகிருஷ்ணர் இருக்காரு இல்லையா, அவரோட ஆத்மா வந்து ஃபர்ஸ்ட் அவர் ஸ்ரீகிருஷ்ணரா இருக்கும்போது அழகா இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் மறுபிறவி எடுத்து எடுத்து 84வது பிறவில கருப்பாயிட்டாரு. ஏன்னா அந்த 5 விகாரம் அவருக்கும் பிடிச்சிக்கிச்சு, கொரோனா வைரஸ் மாதிரி. அதனால அவரும் வந்து கருமையாயிட்டாரு. இந்த விஷயங்கள் யாருக்கும் தெரியவில்லை. ஆனா இது சொன்னா யாரும் நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. உங்களில் கூட வரிசைகரமாக தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. நம்ம கூட வரிசைகரமா தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். மாயை மிகவும் கடுமையானதாகும். பாபா சொல்றாரு பாருங்க, நம்மளை முன்னேறவே விடாது மாயா, வந்து ரொம்ப கடுமையானதுன்றாரு. யாரையும் விடுவதில்லை. அது வந்து இவங்கெல்லாம் மகாரதி, இவங்களுக்கெல்லாம் மாயா வராது, இவங்க நல்லா கிளாஸ் எடுக்கிறாங்க, இவங்க நல்லா சொல்லி தராங்க, இவங்கெல்லாம் வந்து நல்லா சக்திசாலியா இருக்கிறாங்க, இவ்வளவு யோகா பண்றாங்களே அப்படின்லாம் நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா மாயா வந்து அவங்கவுங்க வீக் பாயிண்ட் வச்சு அடிக்குது. யாரையுமே விடுறது இல்லை, மகாரதிகளையும் விடுறது. அதனாலதான் யானை வந்து முதலை கிட்ட போய் மாட்டிக்கிட்டதா காமிச்சிருப்பாங்க. மாயை என்னும் முதலை வந்து விழுங்கிச்சு, அப்போ வந்து விஷ்ணு வந்து காப்பாத்தினாருன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மகாரதிகள் கூட முதலை கிட்ட போய் மாட்டிக்கிறாங்க. பாபாவிற்கு அனைத்தும் தெரிகிறது, பாபாவுக்கு எல்லாமே தெரியுது. இவங்க வீக் பாயிண்ட்ல இந்த மாயா வச்சு அடிக்குது, இவங்க உட்காந்து அழுகுறாங்க. சின்ன விஷயமா இருக்கும், அதுல போய் மாட்டிக்கிட்டு அழுவாங்க. அந்த மாதிரி பாபா வந்து யானைன்னா பார்த்தாதான் யானை, ஆனா சின்ன எறும்பு பூந்துச்சுன்னா தாங்காது யானை. காதுல எறும்பு பூந்துச்சுன்னா யானையால ஒண்ணுமே செய்ய முடியாது, அது பதறிடும் யானை. அந்த மாதிரிதான் மகாரதிகள் கூட நல்லா யோகா பண்றாங்க, நல்லா கிளாஸ் நடத்துறாங்கனால அவங்களுக்கு சின்ன விஷயம் அவங்கள வீழ்த்திடுதுன்ற சின்ன ஒரு வீக் மைண்ட் இருக்கும், அதுல வந்து மாயா வந்து அடிச்சு தூக்கிடும். அதனால ரொம்ப ஜாகிரதையா இருங்க, யாரையும் விடாதுன்றாரு. மாயை எனும் முதலை ஒரேடியாக விழுங்கிடுங்க. விழுங்குனா ஒரேடியா விழுந்துருதுன்றாரு. இதை பாபா நல்ல விதத்தில் தெரிந்துள்ளார். ஆனா பாபாவுக்கு எல்லாமே தெரியுது, மேல இருந்து பாக்குறாரு. ஐயோ இந்த குழந்தைகள் எப்படி முன்னேறி வந்தாங்க, இப்படி வந்து இந்த மாயா வந்து அவங்கள போட்டு உண்டு இல்லைன்னு பண்ணுது. பாபா அனைவருக்குள்ளும் இருப்பதை தெரிந்தவர் என்று புரிந்து கொள்ளாதீர்கள். பாபா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது பாக்குறாரு, இருந்தாலும் எல்லாரும் மனசுல இருக்கிறதெல்லாம் அவர் புரிஞ்சுக்க மாட்டாரு. அந்தர்யாமி கிடையாது. அந்தர்யாமினா உள்ளுக்குள்ளார இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிருது, இதெல்லாம் என்ன நினைக்கிறாங்க எண்ணங்களையே படிக்கிறது, அதை மாதிரி எல்லாம் அவர் பண்ண மாட்டாரு. அதெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகுறது? கடுப்பா இருக்காது? நமக்கே இப்ப மனசுல எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? கடுப்பா வரும். சரி, என்ன இப்படி எல்லாம் நம்மளை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு தோணும். அந்த மாதிரி பாபா சொல்றாரு, இந்த மாதிரி எல்லார் மனசுல இருக்கிறதெல்லாம் நான் புரிஞ்சுக்குவேன்லாம் நினைச்சுக்காதீங்க, தெரிஞ்சு வச்சுக்கிறவங்க எல்லாம் புரிஞ்சுக்காதீங்க, அது கிடையாது. உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, அதனாலதான் தினம் தினம் லெட்டர் எழுதி சொல்றாரு. கடவுள் தெரியும், என் கஷ்டம் என்னன்னு அவருக்கு தெரியாதா அப்படின்னு பேச வேண்டியது. அவருக்கு எப்படிங்க தெரியும்? நீங்க சொன்னாதானே தெரியும். அவர் எல்லாரும் மனசுல இருக்கிறதெல்லாம் அவர் வந்து என்ன புரிஞ்சுக்கணும்? அவர் 800 கோடி பேர்ல மனசுல இருக்கிறது இல்லாம அவர் படிச்சுன்னு இருப்பாரு. அவருக்கு டைம் இல்ல. அவர் டைம் இருந்தா தானே படிப்பாரு உட்காந்து. அவர் அதான் சொல்றாரு, உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்களுக்கு என்ன பிரச்சனை கூட எனக்கு தெரியாதுன்றாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்ன்றாரு. எனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சு நீங்களும் உட்காந்துங்கன்னா நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்றாரு. அதனாலதான் லெட்டர் எதுங்க இல்ல சொல்லுங்க, கடவுளேன்ட்டு உட்காந்து பேசுங்க, உங்க முன்னாடி வந்து புள்ளியா கடவுள் இருக்கிறாருன்ட்டு. பாபா எனக்கு இதெல்லாம் பிரச்சனை, நீ காலையில இருந்து இதெல்லாம் பிரச்சனை, இந்த மாதிரி எல்லாம் விஷயம் நடந்துருது, இதுல நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல, இந்த மாதிரி என்னுடைய தப்பு இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க, இப்படி எல்லாம் பேசணும். பேசினாதான் அவருக்கும் தெரியும், ஐயோ இந்த குழந்தை என்ன தேடி சொல்லுது பாரு, உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னா இந்த குழந்தை என்கிட்ட பேசிட்டு இருக்குது அப்படின்ட்டு சந்தோஷப்படுவாரு. அவர்கிட்ட சொன்னீங்கன்னா உடனே சரி பண்ணிடுவாரு. யாரையாவது அமுச்சு வச்சு எல்லா பிரச்சனையும் சரி பண்றாரு. பாபா அனைவருடைய நடத்தைகளும் தெரிந்துள்ளார்.
இப்ப பாபா எல்லா பிரச்சனையும் தெரியும், அதாவது எல்லாருடைய நடத்தையே பார்த்துட்டு இருக்கிறாரு. செய்திகள் வருகிறது அல்லவா. ஏன் அவருக்கு தெரியுதுன்னா, அவர் மேல இருந்து பார்க்கல. அவருக்கு நியூஸ் வருது. எப்படி வருதுன்னா, இந்த மாதிரி லெட்டர் எழுதுறாங்க, உட்காந்து பேசுறாங்க, எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. பாபா எனக்கு இவங்க பிரச்சனை விட்டாங்க, பாபா இந்த மாதிரி செய்யறாங்கன்ட்டு ஒருத்தவங்க லெட்டர் எழுதினாலும் பாபாக்கு தெரிஞ்சு போகுது. ஏன்னா சொல்றாங்க இல்லையா குழந்தைகள், அதனால எனக்கு எல்லாருடைய நடத்தையும் தெரியுதுன்னு சொல்லி சொல்றாரு. மாயை ஒரேடியாக பச்சையாக வயிற்றில் போட்டு கொள்கிறது. சிலர் அந்த மாதிரி மாயா பச்சையா விழுங்குறதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்படி நிறைய விஷயங்கள் குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரிவதில்லை. இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்குது, நம்மள பச்சையா முழுங்குதுன்னு கூட குழந்தைகளுக்கு தெரியல. இததான் சாஸ்திரத்துல காமிச்சிருப்பாங்க. கிருஷ்ணர் கூட விளையாடிட்டு இருந்தாங்க, திடீர்னு ஒரு பாம்பு வாயை திறந்துன்னு உக்காந்துருக்கும். அது ஏதோ ஒரு இடம்னு நினைச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் உள்ள போயிருங்க. உள்ள போய் பார்த்தா கடைசியில பாம்போட வயிறு, அதுல போய் தெரியாம மாட்டிக்குங்க. மாட்டினா அதுக்கப்புறம் கிருஷ்ணர் போயிட்டு காப்பாத்துவாரு. பச்சையா முழுங்கிடுது மாயா. அதான் சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம காமத்துல போறோம், கோபப்படுறோம், நம்ம பற்று வைக்கிறோம், நம்ம ஆசைப்படுறோம், நம்ம அகங்காரமா பேசிட்டு இருக்கிறோம், இது எதுவுமே தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு டிகேஸ்க்கு. இந்த மாதிரிலாம் நம்ம துக்கம் கொடுக்குறோம், ஒருத்தவங்க எடுத்தறிஞ்சு பேசுறோம், இது அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கும் தானே, அவங்களுக்கு என்ன கஷ்டம் கொடுக்குற வார்த்தைகளோ அதை பேசுறோம், இதெல்லாம் தெரியவே மாட்டேங்குது இந்த குழந்தைகளுக்குன்னு சொல்லி சொல்றாரு. பாபா வரைக்கும் அனைத்தும் தெரிகிறது. அது மாயா தானே, மாயா அவங்கள சாப்பிட்டுருக்குது. இந்த மாதிரி இருந்தா நம்ம சொர்க்கத்துக்கே போக முடியாது இல்ல. சொர்க்கத்துக்கு போனோம்னா இனிமையா இருக்கணும், பாபா மாதிரி இருக்கணும், அப்பதான் போக முடியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இந்த குழந்தைகள் தெரியவே மாட்டுது அவங்களுக்குள்ளார மாயா இருக்குதுன்னு சொல்றாரு. பாபாவுக்கு எல்லாமே தெரிகிறது. மிகவும் மோசமான நடத்தையுடையவர்களாக இருக்கிறாங்க. ஆகையினால்தான் பாபா அடிக்கடி எச்சரிக்கின்றார். பாபா எதுக்கு எச்சரிக்கிறாருன்னா, குழந்தைகளே பதவி வேற இருக்குது, ஜாக்கிரதையா இருங்க, நல்லா முயற்சி பண்ணி லட்சுமி நாராயணனா ஆகணும், இந்த மாதிரி மோசமான நடத்தையா இருந்தா எப்படி சொர்க்கத்துக்குள்ளார போக முடியும்னு சொல்லி கேக்குறாரு. எச்சரிக்கையா இருங்க, மாயிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா புரிய வைத்தாலும் கூட புத்தியில் நிற்பதில்லை. பாபா தினமும் முரளி எடுக்கிறாரு, சொல்லி புரிய வைக்கிறாரு. இருந்தாலும் புத்தியில நிக்கிறது இல்ல. காமம் மிகப்பெரிய எதிரி, எல்லாத்த விட மோசமான எதிரி ஃபர்ஸ்ட் விகாரம். அதுல போனா கடவுள்கிட்ட நெருங்கவே முடியாது, பாபா சமான் ஆகவே முடியாது. எப்படி பாபா சமான் ஆக முடியும்? முதல் எதிரியே அதுதான். அதால விழுந்தவங்க நிறைய பேர். ராஜாக்கள்லாம் அந்த காலத்துல ஒரு கிங்டமே சாஞ்சது, ராஜாங்கமே சாஞ்சது எல்லாத்துக்கும் காரணம் பெண் பின்னாடி போய்தான். பெண்கள் பின்னாடி போய்தான். காமம் மிகப்பெரிய சத்ருன்றாரு. இது இதுலயே இருக்குது, கீதையில இருக்குது. ஆனா இதை மட்டும் சொல்ல மாட்டாங்க. சொன்ன எல்லாரும் அடிப்பாங்கன்ட்டு பயந்துன்னு சொல்ல மாட்டாங்க. காமம் மிகப்பெரிய எதிரி. நாம் விகாரத்தில் செல்கிறோம் என்பதுக்குள்ள தெரிவதில்லை. நிறைய பேருக்கு எப்பயும் போல வாழ்ந்துட்டு இங்க கிளாஸ்ன்னு கேக்குறாங்க. அதான் சொல்றாரு, அது கூட தெரிய மாட்டேது, இப்படி நடக்கிறது என்றார் பாபா. ஆகையினால் பாபா கூறுகின்றார், ஏதாவது தவறு நடந்தது என்றால் தெளிவாக சொல்லிவிடுங்கள். பாபா என்ன சொல்றாருன்னா, தவறு பண்றீங்கன்னா தயவு செய்து என்கிட்ட சொல்லுங்க, நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும், சொல்லாத வரைக்கும் எனக்கு தெரியாதுன்றாரு. ஏன்னா உங்க மனசுல இருக்கிறது எனக்கு எப்படி தெரியுன்றாரு. மறைக்காதீர்கள் பாபா சொல்றாரு. இல்லை என்றால் 100 மடங்கு பாவமாகிவிடும். நீங்க மறைச்சீங்கன்னா, டாக்டர்கிட்ட இப்ப மறைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நோய் என்ன ஆயிடும்? அதிகமாயிடும். அவரு ஏதோ மாத்தி மாத்தி மருந்து கொடுத்து நோய் அதிகமாயிடும். டாக்டர்கிட்ட உண்மையை சொல்லணும். உண்மையை சொல்லலைன்னா என்ன ஆயிடும்? நோய் அதிகமாயிடும். அது மாதிரி நீங்க பாபா சர்ஜனா வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட உண்மையை சொல்லணும். பாபா எனக்கு இதெல்லாம் பிரச்சனை, என்னால இது மாதிரி காலைல எழுந்திருக்க முடியல, இந்த மாதிரி என்னால முரளி கேட்க முடியல, எல்லாத்தையும் சொல்லணும். எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை பாபா, நான் இந்த விகாரத்துல வீக்கா இருக்கிறேன், எனக்கு அடிக்கடி கோபம் வந்துருது, சிடு சிடுன்னு நான் இருக்கிறேன், என்னன்னு தெரியல, நான் நல்லாதான் முயற்சி பண்றேன், இப்படி ஆயிடுறேன். இந்த மாதிரி என்ன சின்ன விஷயமா இருந்தா கூட பாபாட்ட சொல்லுங்க. சொன்னாதான் அதுக்கு தீர்வு சொல்லுவாரு. மறுநாள் முறையில நல்லா நிறைய பிராக்டிஸ் பண்ணணும், என்ன பண்ணணும்ன்றத டச் பண்ணுவாரு. இல்லை என்றால் 100 மடங்கு பாவம் ஆயிடும்ன்றாரு. இல்ல நீங்க அப்படியே உங்களுடைய தவறு தெரியாம நீங்க அந்த தவறையே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கடைசியா 100 மடங்கு பாவம் ஆயிடும்ன்றாரு. இது உள்ளுக்குள்ள அரித்து கொண்டே இருக்கும். இது என்ன ஆகும்? நம்ம சரியில்லைன்ட்டு பிகே லைஃப்ல நிம்மதியாவே இருக்க முடியாது, உள்ளுக்குள்ள அரைச்சுக்கிட்டே இருக்கும்ன்றாரு. வளர்ந்து கொண்டே இருக்கும். மேலும் அந்த பாவம் உங்களுக்குள்ளார வளர்ந்துட்டே போகுன்றாரு. ஒரேடியாக விழுந்துடுவீங்க. அப்ப செய்யற தப்பு நமக்கு தெரியாது இல்லையா? அப்ப தப்பு செஞ்சு செஞ்சு திரும்ப அதே தப்பையே பண்ணிட்டு இருப்போம். அந்த தவறு வளர்ந்துகிட்டே போகும். கொஞ்சம் சின்னதா கோபப்படுறது அப்படியே பெருசாயிடும். அப்புறம் பெரிய கோபமா அப்புறம் கண்ணு பழைய உலகத்துல எப்படி இருந்தோமோ அதே மாதிரியே கோவப்பட ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒரேடியா விழுந்துருவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைகள் தந்தையிடத்தில் முற்றிலும் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். சத்தியமான விஷயமா வந்திருக்காருல்ல, அவர்கிட்ட உண்மையா இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இல்லை என்றால் மிக அதிகமாக நஷ்டமாகிவிடும். பாபாட்ட உண்மையை சொல்லலைன்னா
நஷ்டம் யாருக்கு? நமக்கு தான் சொல்றாரு. இது ராவனுடைய உலகமாகும், இது மாயாவுடைய ஒரு ராஜ்யம். இங்க வந்து நல்லவங்களுக்கு காலம் கிடையாது, கெட்டதுக்கு தான் காலம். அது கூட சேர்ந்து நம்மளும் கெட்டது பண்ணோம்னா நாளைக்கு கடவுள் கேள்வி கேட்பாருல, அப்பவே எங்க மூஞ்ச வச்சுக்கிறது? இந்த இந்த செந்தாமரை மாதிரி இந்த உலகத்துலதான் வாழணும், முற்காட்டுலதான் வாழணும். இங்க இருந்துதான் நம்ம எல்லாமே எடுத்துக்கிறோம், உணவுல இருந்து உடையில இருந்து எல்லாமே இந்த நரகத்துல இருந்துதான் வருது நமக்கு. இருந்தாலும் சேற்று இருந்தாலும் செந்தாமரை மாதிரி ஞான சூரியனை நோக்கி நம்ம வந்து புன்னகைக்கணும். அவர் என்ன சொல்றாரோ அந்த ஸ்ரீமத் படி நடக்கணும். மற்றபடி இந்த உலகத்துலதான் வாழணும், வாழ்ந்தாலும் அந்த ராவணனுடைய ஈர்ப்புல போகக்கூடாது. ராவனுடைய உலகத்தை நாம் ஏன் நினைவு செய்ய வேண்டும் சொல்லி பாப்பா சொல்றாரு. சத்தம் கேக்குது. இப்ப பாபா சொல்றாரு, கொஞ்சம் இது சத்தமா இருக்கு ரொம்ப. அதனால இப்ப பாபா சொல்றாரு, ராவணனுடைய உலகத்தை நாம் ஏன் நினைவு செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நாம் புதிய உலகத்திற்கு இப்போது செல்ல வேண்டும். தந்தை புதிய வீடு கட்டுகிறார் என்றார். குழந்தைகள் நமக்காக புதிய வீடு உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொள்வார்கள். இப்ப ஒரு குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க அப்பா வந்து வீடு கட்டுறாருன்னா எங்க அப்பா வீடு கட்டுறாருன்ட்டு சந்தோஷமா இருப்பாங்கல்ல, குஷி இருக்கிறது. இது எல்லையற்ற விஷயம். அது மாதிரி இப்ப நம்ம அப்பா வந்து புது உலகத்தையே நமக்காக கட்டிக்கிட்டு இருக்கிறாரு, சொர்க்கத்தையே உருவாக்கிட்டு இருக்கிறாருன்னு போது எவ்வளவு குஷி இருக்கணும். நமக்காக புதிய உலகம் சொர்க்கம் உருவாக்கி கொண்டது. பாபா சொல்றாரு, உங்களுக்காக தான் சொர்க்கத்தையே உருவாக்கிட்டு இருக்கிறாரு. இது எவ்வளவு குஷி வரணும் நமக்குள்ளார. கடவுள் எனக்காக புது உலகத்தையே படைச்சிட்டு இருக்கிறாருன்னா அது நினைச்சு பார்க்கும் போதே ஒரு நஷா வரல. இப்போது நாம் புதிய உலகத்திற்கு செல்ல போகிறோம். இப்ப நம்ம ஒரு புது உலகத்துக்கு போக போறோம். பிறகு எந்த அளவுக்கு பாபாவை நினைவு செய்கிறோமோ அந்த அளவுக்கு அழகானவர்களாக ஆகும். ஆனா அங்க போகணும்னா மலர் மாதிரி ஆகினாதான் நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போக முடியும். பாபாவை நினைச்சாதான் அந்த மாதிரி மலர் மாதிரி ஆயிடுவீங்கன்றாரு. நான் விகாரத்துக்கு வசப்பட்டு முட்களாக ஆகிவிட்டேன். ஆனா நம்ம ஏன் திரும்ப முள்ளா கத்திக்கிட்டு திட்டிக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருந்தோம்? அந்த விகாரத்தினாலதான் சொல்லி சொல்றாரு. யார் வரவில்லையோ அவர்கள் மாய்க்கு வசமாகி விட்டார்கள். போக போக சென்டருக்கே வரமாட்டாங்க, அவங்க எல்லாம் விகாரத்துக்கு வசமாயிட்டாங்கன்றாரு. பாபாவிடம் இல்லை என்பதே குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இப்ப அவங்க பாபா கிட்ட இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி சொல்றாரு. துரோகிகளாக ஆகிட்டாங்க, பழைய எதிரிடம் சென்று விட்டார்கள். பழைய எதிரி ராவணன் மாயா கிட்ட போயிட்டாங்க. இப்படி நிறைய பேரை மாயா விழுங்கி விட்டதுன்றாரு. இந்த மாதிரி நிறைய பிகேஸ் வந்து வந்து போயிட்டாங்க. முன்னாடி இருந்தவங்க எல்லாம் இல்ல, ஏன்னா மாயாட்ட போயிட்டாங்க. எவ்வளவு பேர் மடிந்து விட்டார்கள். நிறைய நல்லவர்கள் நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள். நிறைய பேர் பிகே ஆனதும் நாங்க உயிரே கொடுப்போம், நாங்கள் யஜ்யத்திற்காக உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறோம் சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. உங்களுடைய சண்டையே மாயனுடாகும். ஆனா இப்ப நம்ம மல்யுத்தமே நம்ம மாயாவோட தான், 5 விகாரத்தோட தான். மாயோட சண்டை எப்படி நடக்கிறது என்பதை உலகத்துல யாருமே தெரிஞ்சிருக்காங்க. உலகத்துல யாருக்கும் தெரியாது. சண்டை போடுறோம்னு அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, ஒரு நாடு இன்னொரு நாடோட குண்டு போட்டு அழிக்க இதான் சண்டைன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா இன்னொரு சண்டை ஒண்ணு குத்தமா நடந்து போகுது. அது என்னன்னா ஆத்மாவுக்கும் மாயாவுக்கும் போராட்டம். இந்த ஆத்மா இதெல்லாம் விடணும்னு நினைக்குது, ஆனா அந்த மாயா விட மாட்டேங்குது ஆத்மாவை. பரமாத்மா பக்கம் போவியான்ட்டு ஈர்த்து போட்டு சாப்பிடுது இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம். அதுல வந்து நமக்கு சண்டை நடந்துட்டு இருக்குன்றாரு. சாஸ்திரங்களில் தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் சண்டைன்ட்டு காட்டிட்டாங்க. ஒரு பக்கம் தேவதைகள் அம்பு விடுவாங்க, ஒரு பக்கம் அசுரர்கள் விடுவாங்க, ரெண்டும் மோதிக்கும். பிறகு கௌரவர்கள் பாண்டவர்களுக்கு சண்டை நடந்ததாக மகாபாரதத்துல காட்டிட்டாங்க. இந்த 2 விஷயங்கள் சாஸ்திரங்களில் எப்படி வந்தது என்று யாரிடமாவது கேளுங்கள். இதெல்லாம் கேளுங்க யார்ட்டையாவது போயிட்டு, இந்த 2 விஷயம் எப்படி வந்தது? தேவதைகள் அகிம்சையாளராக இருக்கிறாங்க, அவர்கள் சத்தியுகத்தில் தான் இருக்கிறார்கள். தேவதைகள் இருந்தாங்க, அவங்க எங்க இருந்தாங்கன்னா சொர்க்கத்துல இருந்தாங்க, அகிம்சையாளரா தான் இருந்தாங்க. அவங்க எங்க சண்டை போட்டாங்க? பிறகு அவர்கள் கலியுகத்தில் சண்டை போடுவதற்கு கலியுகத்திற்கு வருவார்களா என்ன? சொர்க்கத்துல இருக்கிற தேவதைகள் சொர்க்கமா இருக்கும்போது கலியுகமே கிடையாது, கலியுகம் இருக்கும்போது சொர்க்கம் கிடையாது. அப்புறம் எப்படி தேவதைகள் கலியுகத்துக்கு வந்து சண்டை போட்டாங்க? கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களின் அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கல. கௌரவர்கள்ன்றவங்க அந்த கடவுளை நம்பாதவங்க, பாண்டவர்கள்ன்றவங்க கடவுளை நம்புறவங்க. கொஞ்சம் பேர் தான் இப்ப நம்ம கடவுளை நம்புறோம், அவர் சொல்றதை கேட்கறோம். மெஜாரிட்டி பேரு அந்த 100 கௌரவர்கள், அதாவது மீதி உலகத்துல இருந்தவங்க எல்லாருமே அந்த அளவுக்கு நம்பல இல்லையா, அவர் சொல்ற பேச்சு கேட்கல. அதனால இது பாண்டவர்கள் கௌரவர்களுக்கும் உள்ள போருன்றாரு. சாஸ்திரங்களில் என்ன எழுதியிருக்கிறார்களோ அதையே படித்து விட்டு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இப்ப புக்கை படிச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாபா கீதை முழுவதுமே படிச்சிருக்கிறாரு பிரம்மா பாபா. இந்த ஞானம் கிடைத்த பிறகு கீதையில் இந்த சண்டை போன்றவற்றை ஏன் எழுதினார்கள் என்ற சிந்தனை ஓடியது. இந்த பிரம்மா பாபாவுக்கு நான் ஞானம் கிடைச்ச பிறகு அவர் அந்த கீதையில ஏன் இந்த சண்டையெல்லாம் எழுதியிருக்கிறாங்கன்ட்டு அவருக்கு சிந்தனை ஓடிச்சான். இந்த சண்டையெல்லாம் நடக்கவே இல்லைல்ல, உண்மையிலே நடக்கல, இதெல்லாம் ஏன் எழுதினாங்கன்னு ஓடிச்சான்.
கிருஷ்ணர் கீதையின் பகவான் இல்லை, இவருக்குள் பாபா அமர்ந்திருந்தார் எனும்போது இவர் மூலமாக அந்த கீதையையும் புத்தியிலிருந்து நீக்கிவிட்டார். இப்ப கிருஷ்ணர் உண்மையிலே பாத்தீங்கன்னா கீதையை சொன்னது கிருஷ்ணர் கிடையாது, சிவபாபா தான் கீதையை சொல்றாரு. அது இந்த கலியுக இறுதியில சங்கமேகத்துல சொல்றாரு நமக்காக. கீதை மூலமா தான் ராஜயோகம் கற்பிக்கிறாரு. இந்த ஆத்மாவுக்கு பரமாத்மா சொல்றதுதான் கீதை. இவருக்குள் பாபா அமர்ந்திருந்தார். இவர் சிவபாபா அந்த பிரம்ம பாபா உடம்புல உட்கார்ந்திருந்தார் இல்லையா, அதனால அந்த கீதையை படிச்சிருந்தாருல பிரம்ம பாபா, பகவத்கீதை, அந்த கீதையை புத்தியில நீக்கிட்டாரு. ஏன்னா இது நடுவுல கிராஸ் கேள்வி கேட்டுனே இருக்கும். இந்த புத்தி சும்மாவே இருக்காது. இப்ப நம்ம மகாபாரதம், ராமாயணம், இந்த கீதையெல்லாம் படிச்சிருந்தோம்னா இந்த பாபாவுடைய முரளி நம்ம படிக்கும் போது நடுவுல கிராஸ் கொஸ்டின் கேட்கும் இந்த புத்தி அப்புறம் ஏன் அதுல இப்படி இருக்கு, பாபா எப்படி சொல்றாரு அப்படின்ட்டு நம்ம புத்தி கேள்வி கேட்போம். அதனால பிரம்ம பாபா புத்தியில சிவபாபா நீக்கிட்டாரு. நீ எதுக்கு கேட்கல, அதெல்லாம் மறந்துரு. அதனாலதான் நம்மளையும் சொல்றாரு, படிச்சதெல்லாம் மறந்துரு, நான் சொல்றதை மட்டும் கேளுங்க, ஏன்னா எல்லாம் பொய்ன்னு சொல்றாரு. இப்போது பாபாவின் மூலம் எவ்வளவு ஒளி கிடைத்திருக்கிறது. இப்ப நமக்கு சிவபாபாட்ட லைட், ஏன்னா கடவுள் காட் இஸ் லைட் தான், ஒளியாதான் இருக்கிறாரு. அவர் புள்ளியா இருக்கிறாரு, ஒளியா இருக்கிறாரு. அதனாலதான் ஜோதிர்லிங்கம் சொல்றோம். அவரை ஜோதிலிங்கம் ஏன் சொல்றோம்னா காட் இஸ் லைட். கிறிஸ்தவர்கள் எல்லாம் சொல்றாங்க காட் இஸ் லைட். அவங்க எல்லாம் ஒரு செகண்ட்ல புரிஞ்சுன்னு வந்துருவாங்க. இந்த இந்து தர்மத்துல இருக்கிறவங்க மாத்துறதுதான் ரொம்ப கஷ்டமாகுது. அதுக்குதான் பாபா 100 வருஷமா உட்காந்து போராடிட்டு இருக்கிறாரு. மத்தவங்க எல்லாம் உடனே வந்துருவாங்க. இந்து தர்மத்துல இருக்கிறவங்களதான் வர்றதுக்குள்ளார, அவங்க புரிய வைக்கிறதுக்குள்ளார 100 வருஷம் ஆயிடுது. அவங்க மாறுறதுக்கும் 100 வருஷம் ஆயிடுது. இப்போது பாபாவின் மூலம் எவ்வளவு ஒளி நமக்கு கிடைச்சிருக்கின்றாரு. ஆத்மாவுக்கு தான் ஒளி ஆகும். எனவேதான் பாபா சொல்றாரு, தங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கங்க. பாபா சொல்றாரு, காட் மட்டும் லைட்டு கிடையாது, சோலும் லைட்டு தான். நீங்க ஆத்மா, நீங்களும் ஒளிதான். அதனால உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்காங்க. நீங்களே ஒளிதான், நீங்கெல்லாம் ஒளி விளக்குன்றாரு நம்மள. எல்லையற்ற தந்தையை நினைவு செய்யுங்கள். இப்ப பாபாவை நினைவு செய்யுங்க. பக்தியில் நீங்க நினைவு செஞ்சீங்க, தாங்கள் வந்தால் தங்களுக்கு பலியாகும்ட்டு சொன்னீங்க. பக்தியில என்ன சொன்னோம், கடவுளே நீ மட்டும் எனக்கு நேரா வந்துட்டீனா எல்லாத்தையும் விட்டு கலாச்சிட்டு கூடயே வந்துருவேன். இப்படி எல்லாம் பேசினவங்கதான் நம்ம. இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கலியுகத்துல கூட நம்ம பேசியிருக்கிறோம் அந்த வார்த்தைகளை. அதனாலதான் வந்துட்டார். ஆனால் அவர் எப்படி வருவார், எப்படி பலியாவோம் என்பதை புரிஞ்சிருந்தீங்களா என்ன? ஆனா கடவுள் எப்படி வருவாரு, எப்படி அவர்கிட்ட நம்ம பலியாவோம்ட்டு நம்ம புரிஞ்சுக்கல. நம்ம என்ன நினைச்சோம், உடம்ப விட்டுட்டு அப்படியே போயிருவோம்னு நினைச்சோம். கடைசியில அவர் பிரம்மா உடல்ல நமக்கு பாடம் எடுப்பாரு, நம்ம சமர்ப்பணம் ஆகும், முதல் மனம் பொருள் அவருக்கு கொடுப்போம், எல்லாத்தையும் கொடுத்து சேவை செய்ய வைப்பாரு. சேவை செய்ய வச்சு இந்த உடலை விட்டு நம்ம கூட்டு போய் சொர்க்கத்துக்கு கூட்டு போவாருன்றதுலாம் நமக்கு தெரியாது. கனவுல கூட நம்ம நினைச்சு கூட பார்க்கல. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கடவுள் இப்ப பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்படி தந்தையோ அது போல ஆத்மாக்களாகி நாமும் இருக்கிறோம்ட்டு இப்போது குழந்தைகளாகி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. பாபாவினுடையது அலௌகீக பிறவியாகும். பாபா லைட்ன்றதுனால, காட் இஸ் லைட்ன்றதுனால நம்ம ஆத்மாவும் அவருடைய குழந்தைகள் லைட்ன்றதை இப்ப நீங்க புரிஞ்சுட்டீங்க. பாபாவினுடைய அலௌகீக பிறவியாகும் இது. சிவபாபாவுடைய அலௌகீக பிறவி இது. குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு நல்ல விதத்துல இப்ப புரிய வைக்கிறார். இவர் அதே நம்முடைய தந்தை தான் என்று நீங்கள் தாங்களாகவே சொல்றீங்க. இவர் கல்பகல்பமாக நம்முடைய தந்தையாக ஆகின்றார். நாம் அனைவருமே பாபா பாபா என்று சொல்றோம். பாபாவும் குழந்தைகளே என்று கூறுகின்றார். அவரே தான் டீச்சர் ரூபத்தில் ராஜயோகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உங்களை உலகத்திற்கே எஜமானர்களாக ஆக்குகிறார். எனவே அப்படிப்பட்ட தந்தையினர்களாக ஆகிய பிறகு அந்த டீச்சரிடம் படிப்பினையும் கற்றுக்கொள்ளணும். இப்ப பாபான்னு கூப்பிடுறீங்கல்ல, அப்ப அப்படிப்பட்ட தந்தையினரா ஆகி டீச்சர்கிட்ட படிப்பை கத்துக்கணும். அவரிடம் பாடத்தை கேட்டு கேட்டு மன மகிழ்ச்சியை அடையணும். தினம் இந்த முரளியை கேட்டு அப்படியே ஆனந்த தாண்டவம் ஆடணும். ருத்ர தாண்டவம் ஆடுறாருல, அந்த மாதிரி ஆனந்த தாண்டவம் ஆடணும். நீங்க அப்படியே மனசு மகிழ்ச்சி அடையணும். ஒருவேளை மோசமானவர்களாக ஆகிவிட்டீர்கள் என்றால் அந்த குஷியே வரவே வராது. இப்ப மாயை வசமாகி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், முரளி படிக்கவே புத்தியில ஏறாது. இந்த மாயாதான் புத்தியில இருக்கும், சந்தோஷமும் இருக்காது. ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்ட்டு புத்தி முரளிலே போகாது. அதான் சொல்றாரு, மோசமானவர்களாக ஆயிட்டீங்கன்னா குஷியே வராதுன்றாரு. பிறகு எவ்வளவுதான் மண்டை உடைத்து கொண்டாலும் அவர் நம் இனத்தின் சகோதரரே இல்லை சொல்றாரு. அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவுதான் தப்பு பண்ணிட்டு எவ்வளவுதான் மண்டையை உடச்சுட்டாலும் நீங்க சகோதரராகவே நம்ம பிரம்மகுமாரியாகவே ஆக முடியாதுன்றாரு. இங்கே மனிதர்களுக்கு எவ்வளவு துணை பெயர்கள் இருக்கின்றன, அவை அனைத்தும் எல்லைக்குட்பட்ட விஷயங்கள். துணை பெயரை பாருங்கள் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. பெரியதிலும் பெரிய எள்ளு கொள்ளு தாத்தா பிரம்மா. பாபா சொல்றாங்க, இப்ப நிறைய பேரு இந்த நம்ம பேர் இருந்தோம்னா பக்கத்துல துணை பெயர் வச்சுக்கிறோம் இல்லையா, அப்பா பேரு இல்ல கணவர் பெயர், அந்த மாதிரி நிறைய எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் இதெல்லாம்.
துணை பேரை பாருங்க, பெருசு பெருசாலாம் வச்சுக்கிறாங்க. அப்பா பேரு, தாத்தா பேரு எல்லாம் சேர்த்து வச்சுக்குவாங்க. பாபா சொல்றாரு, பெரியதிலும் பெரிய எள்ளு கொள்ளு தாத்தா நம்ம பிரம்மா பாபா தான். அவரை யாரும் தெரிந்திருக்கவே இல்லை. அவர் மூலமா தான் எல்லாமே மனித சிருஷ்டியா உருவாகுது. நமக்கு மட்டும் அவர் அப்பா கிடையாது. ஃபுல் உலகத்துக்கும் அவர் தான் அப்பா. ஏன்னா அவர் உடம்புலதான் சிவன் வந்து, நந்தி தானே அவரு. அவர் உடம்புலதான் சிவன் வந்து எல்லா செய்தியும் சொல்றாரு. எல்லா தர்மத்துக்குமே இந்த ஞானம் தான் போகுதுன்றதுனால அவருதான் எல்லாருக்கும் எள்ளு தாத்தா, கொள்ளு தாத்தா. அவரை யாரும் தெரிஞ்சுக்கல. சிவபாபாவை சர்வ வியாபி என்று சொல்ல மாட்டாங்க. பிரம்மாவை பற்றியும் யாருக்குமே தெரியாது. பிரம்மா, விஷ்ணு, சங்கருடைய சித்திரம் கூட இருக்கிறது. பிறகு பிரம்மாவை சூட்சுமதனத்திற்கு கொண்டு போயிட்டாங்க. சரித்திரம் எதையுமே தெரிஞ்சிருக்கலாம்னு சொல்றாரு. பாருங்க, அவங்க எதுவுமே தெரியாது. கடவுள் சர்வ வியாபின்ட்டாங்க. பிரம்மா பத்தியும் தெரியாது. பிரம்மா விஷ்ணு யாருன்னே தெரியாது. சித்திரம் இருக்குது, ஆனா அவங்க தொழில் என்னன்னு தெரியாது. பிரம்மாவை சூட்சுமதனத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. எதையுமே தெரிஞ்சுக்கலன்றாரு. பிரம்மா சூட்சுமதனத்தில் எங்கிருந்து வந்தார்? அங்க எப்படி தத்தெடுப்பார் கேக்குறாரு பாபா. பிரம்மா வந்து பிரஜாபிதான் சொல்றீங்க, மக்களுடைய தந்தைன்றீங்க. அப்ப கீழே தானே அவர் இருக்கணும். அவர் எங்க மேல போனாரு? இப்ப நம்ம அவ்யக்த பிரம்மாவா அங்க இருக்கிறாருல்ல, அதை வச்சு சொல்லிட்டாங்க பொழுது. அதனால அங்க எப்படி வருவாரு? அங்க எப்படி வந்து தத்தெடுப்பாரு? இங்கதானே வரணும். இங்கதான் கீழே இறங்கி வந்து கீழேதான் அவர் உடம்புல வந்து நம்மளெல்லாம் தத்தெடுக்கிறார். இது என்னுடைய ரதம் என்று பாபா புத்திரிக்கிறார். நிறைய பிறவிகளின் கடைசியில் நான் இவருக்குள் பிரவேசித்திருக்கிறேன். இந்த புருஷோத்தம சங்கமேகம் கீதை நேகம்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதில் தூய்மை மிக முக்கியமானதாகும். ஆனா இந்த நம்ம வந்து பாபா கிட்ட போகணும்னா தூய்மையா இருக்கணும். தூய்மையற்ற நிலையில இருந்து எப்படி தூய்மையாவது என்பது யாருக்குமே தெரியல. சாது சன்னியாசிகள் போன்ற யாரும் தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தனை மறந்து தந்தையாக என் உறவினை நினைவு செய்தீர்கள் என்றால் மாயின் பாவ கர்மங்கள் அனைத்தும் வசமாகிவிடும் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. பாருங்க, இந்த மாதிரி நீங்க சாது சன்னியாசிகள்கிட்ட போனா கூட சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்ல மாட்டாங்கன்னா, நீங்க உங்க உடம்ப மறந்துட்டு என்னை மட்டும் நினைங்க, உங்க பாவம் போயிருந்துட்டு எந்த சாது சன்னியாசியும் சொல்ல மாட்டாங்க. அப்ப இது யார் சொல்லியிருப்பாங்க? யோசிக்கணும். இங்க ஞானம் சொல்றது யாரு? சாது சொல்றாரா, சன்னியாசி சொல்றாரா, இல்ல இந்த பிரம்மா பாபா தான் சொல்றாரா? ஏன்னா அவருக்கே தேகம் இருக்கு இல்லையா? என்ன சொல்றாரு? இல்ல தேகத்தை மறந்துடு, தேகத்தோட சம்பந்தத்தெல்லாம் விட்டுடு, என்கிட்ட என்ன நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பாவம் பசுமாயிடும் யார் சொல்லுவாங்க? இந்த தைரியம் யாருக்கு வரும்? அது கடவுள் தானே. நம்ம புரிஞ்சுக்கணும். அவர்கள் பாபாவையே தெரிஞ்சுக்கவில்லை. சாது சன்னியாசிகள் கடவுளே தெரிஞ்சுக்கல. இந்த சாதுக்கள் போன்றவைகளையும் கூட நான் தான் வந்து முன்னேற்றுகிறேன். கடவுள் சொல்றாரு, சிவன் சொல்றாரு, இவங்கள கூட நான் தான் முன்னேற்றுகிறேன் என்று கீதையில் பாபா கூறியுள்ளார். பகவத்கீதையில கூட இருக்குன்னு சொல்றாரு. ஆரம்பத்துல இருந்து இப்போது வரை எந்த ஆத்மாக்கள் எல்லாம் நடிப்பை நடித்துக் கொண்டிருக்கின்றனவோ அவை அனைத்திற்கும் இது கடைசி பிறவின்ட்டு பாபா கூறி வைக்கிறார். இது 5000 வருஷம் கடைசி முடிவுக்கு வந்துருச்சு. இப்ப எல்லாருக்குமே கடைசி பிறவின்றாரு. இவருக்கும் கூட இது கடைசி பிறவிதான். பிரம்மா பாபா கூட இது கடைசி பிறவிதான். இவர் தான் பிரம்மாவாக ஆகிறார். சிறிய வயதில் இவர் கிராமத்து சிறுவனாக இருந்தார். அவங்க கிருஷ்ணரை போய் கிராமத்து சிறுவனா காமிச்சிட்டாங்க. உண்மையிலே இந்த பிரம்மா பாபா தான் லேக்ராஜ் என்ற பேர்ல கிராமத்து சிறுவனா இருந்தார். இவர் உடம்புல 60 வயசுல சிவன் வந்துதான் இவரை பிரம்மாவா ஆக்குறாரு. பேர் லேக்ராஜ் தான். இந்த சிவன் வச்ச பேர் தான் பிரம்மா. ஏன்னா அவர் மூலமா படைக்கணும் இல்லையா? அதனால பிரம்மான்னு பேர் வச்சு எல்லாரையும் படைக்க ஆரம்பிச்சாரு, தத்தெடுக்கிறாரு. அப்புறம் இவர் தான் போயிட்டு கிருஷ்ணர் ஆகிறாரு. இவர் ஆரம்பம் முதல் கடைசி வரை 84 பிறவிலையும் முடிச்சிருக்கிறார். இப்போது குழந்தைகளாகி உங்களுடைய புத்தியின் போட்டு திறந்திருக்கிறது. இப்ப யார் தினமும் முரளி கேட்டே வராங்களோ, எந்தெந்த பாயிண்ட் எல்லாம் அவங்களுக்கு பிடிக்குதோ அதன் மூலமா அவங்க புத்தி போட்டு ஓப்பன் ஆயிடும். சில பாயிண்ட் சிலருக்கு வந்து டச் ஆயிடும், சில பாயிண்ட் சிலருக்கு டச் ஆயிடும். ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவங்களுக்கு புத்தி போட்டு ஓப்பன் ஆயிடும். பிகேஸ்க்கு தான், மற்ற ஆத்மாவுக்கு கிடையாது. பிகேஸ்க்கு தான் புத்தி போட்டு ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகும். இப்போது புத்திவான்களாக நீங்க ஆகி இருக்கிறீங்க. முன்னால் புத்தி இல்லாதவர்களாக இருந்தீங்க. இந்த லட்சுமி நாராயண் கூட புத்திவான்கள் ஆவார். தூய்மையற்றவர்களை தான் புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லப்படுகிறது. யார் புத்தி இல்லாதவங்கன்னா, யார் தூய்மையற்றவர்களா இருக்கிறாங்களோ, இந்த கலியுக வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு காமம் கோபம் பற்று ஆசையில போயிட்டு இருக்கிறவங்க மதி கேட்டவங்க, புத்தி கேட்டவங்கன்னு சொல்லப்படுகிறது. இது சாது சன்னியாசிகளே சொல்லுவாங்க. எதை நீ கொண்டு வந்து எதை கொண்டு போவ, உயிரேன்னு சொன்னதெல்லாம் உனக்கு கூடவே வரப்போகுது அப்படின்னா பாட்டு எழுதியிருப்பாங்க. அது எல்லாமே எழுதிருக்காங்க. ஆனா அவன் தூய்மையற்றவர்களா இதெல்லாம் நம்பி வாழ்ந்திருக்கிறோம் பாருங்க. அதுதான் புத்தி இல்லாதவங்கன்ட்டு சொல்லப்படுகின்றாரு. முக்கியமானது தூய்மையாகும். பாபா சொல்றாரு, முக்கியமானதே தூய்மைதான். தூய்மையை வலியுறுத்துறாரு இந்த முறையில. மாயங்களை விழ வைத்துட்டது என்று கடிதம் கூட எழுதுகிறார்கள். பிகே ஆயிட்டு குழந்தையா தத்து எடுத்து உங்களை உட்கார வச்சு பாடம் எடுத்தா நீங்க லெட்டர் எழுதுறீங்க. என்ன எழுதுறீங்க? மாயங்களை விழ வச்சிருச்சுன்னு சொல்லி பாபாட்டே லெட்டர் எழுதுறீங்க. கண்கள் குற்றம் உள்ளதாக ஆகிடுச்சு, அதனாலதான் விழுந்துட்டாங்க.
குழந்தைகளே, ஒருபோதும் மாயிடம் தோல்வி அடையக்கூடாது என்று பாபா அடிக்கடி எச்சரித்து கொண்டே இருக்கிறார். இப்ப மாயா வெளி உலகத்துல இருக்கிறவங்கள கூட விட்டுடும். இந்த பாபா குழந்தையா முயற்சி பண்றாங்க பாருங்க, யோகா பண்றாங்க, தீவிரமா முரளி படிக்கிறாங்க. அவங்களதான் சீண்டி சீண்டி பார்க்கும் இந்த மாயா. அவங்களுக்கு தான் இந்த கண்ணுல எல்லாத்தையும் காட்டும். ஏதாவது சாப்பாடை பார்த்து ஆசைப்பட வைக்கும், ஏதாவது ஒண்ணு காமிச்சு அந்த கண்ணு கவர்ச்சி பண்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த காட்டி அவங்கள விழ வைக்கிறதுக்குமே இந்த மாயா பண்ணும். அது பாபா எச்சரிச்சுட்டே இருக்கிறாரு, குழந்தைகளே ஜாக்கிரதையா இருங்க, மாயாட்ட தோல்வி அடையாதீங்க, இப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஏன்னா ஒரு செகண்ட் நம்ம விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப ஏறுறதுக்கு முயற்சி பண்றதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும், ரொம்ப கஷ்டம். அப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருந்து முயற்சி பண்ணணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் பதவி பறி போயிடும், மாயா பறிச்சு போட்டு போயிடும். நீ எல்லாம் லட்சுமி நாராயணன் ஆக தகுதியே இல்லைன்ற மாதிரி ஆக்கிடும். அதனாலதான் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றாரு. இப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டும். இப்ப நம்ம வீட்டுக்கு போகணும். தங்களை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்யுங்க. நம்ம ஆத்மா, நான் நடிக்க வந்திருக்கேன், நான் தனியா வந்தா தனியா தான் போகணும், இந்த உடம்பு நான் கிடையாது, இந்த உடலையும் கடைசியா எடுத்துட்டு போக முடியாது, நான் ஆத்மா அசரீரி, நெற்றி புறத்துல டிரைவர் மாதிரி இருந்து இந்த உடலை இயக்கிட்டு இருக்கிறேன், நான் இந்த உடல் கிடையாது, நான் வேற இந்த உடல் வேற அப்படின்னு புரிஞ்சிட்டு பாபா நினைங்க, டக்குன்னு கனெக்ஷன் கிடைக்கும், ஆத்மா சார்ஜ் ஆயிடும். இந்த மாதிரி நினைக்கும் போதுதான் ஆத்மா டக்குன்னு பாவம் எல்லாம் போயிட்டு சார்ஜ் ஆயிட்டு பேட்டரி சல்லுன்னு ஏறிடும். அப்படியே எப்படி செல்போன்ல சார்ஜ் டக்குன்னு ஏறுதோ கனெக்ஷன் கொடுத்த உடனே, அந்த மாதிரி உங்க ஆத்மால சார்ஜ் எப்ப டப்புன்னு ஏறும்னா, நான் இந்த உடம்புல நான் ஆத்மா அசரீரி, நான் இந்த உடலை இயக்குறேன், நான் டிரைவர், இந்த உடம்பு கார், இந்த உடம்பே நான் இல்லை, நெற்றி பூர்வத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் நல்லா அதை உறுதிப்படுத்திட்டு நினைக்கும் போதுதான், உடல் உணர்வுல இருந்து வெளியே நினைக்கும் போதுதான் ஆத்மா சார்ஜ் ஆகும். மற்றபடி நான் உடம்புன்னு நினைச்சிட்டு சிவனை நினைக்கிறேன், லிங்கமா வழிபடுறது, இதெல்லாம் இந்த பக்தி, அதுல உங்களுக்கு சார்ஜே ஆகாது. இந்த பழைய உலகம் முடிந்தே விட்டது. பாபா சொல்றாரு, முடிஞ்சே போச்சுன்னு நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான், பழைய உலகம் விநாசமே ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்கன்றது. நாம் தூய்மையாக ஆகின்றோம் என்றால் நமக்கு தூய்மையான உலகம் வேண்டும் அல்லவா? இப்ப நீங்க ஆத்மாலாம் தூய்மை ஆயிட்டீங்கன்னா உங்களுக்காக நான் ஒரு பூந்தோட்டத்தையே உருவாக்கணும் இல்லையா? அதுதான் இருக்கின்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் தான் தூய்மையற்ற நிலையில இருந்து தூய்மையாக ஆகணும். பாபா வேற யாரையும் மாத்த மாட்டாரு, நம்மளதான் மாத்துவாரு. 9 லட்சம் பேரு யார் போய் ஃபர்ஸ்ட் நடிக்கணுமோ அவங்களதான் உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் யார் போறது, அவங்களதான் நல்லா அடி கொடுத்து சீக்கிரமா மாத்துவாரு. அதனால நீங்க தான் அங்க போகணும்னு சொல்றாரு. பாபா யோகா நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டியதில்லை, பாபா தூய்மையற்றவராக ஆவதில்லை. சிவபாபா யோகா பண்ணுவாரா? சிவபாபா யோகா பண்ணணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா என்ன? நம்ம தான் யோகா பண்ணணும், அவரை நினைச்சு பாவத்தை அழிக்கணும். அவரு எதுக்கு யோகா பண்ணணும்? அவர் என்ன தூய்மையற்றவராக ஆகிறாரு? ஆகவே அவர் யோகா செய்ய வேண்டியதே இல்லைன்னு சொல்றாரு. யாரோ இதெல்லாம் கேக்குறாங்க, சிவபாபா என்ன நினைப்பாரா, அவர் என்ன நினைக்க சொல்லுங்கன்ட்டு. அவர் எதுக்கு நம்மள நினைக்கணும்? நம்ம தான் அவரை நினைக்கணும். நம்ம தான் வீணா போயிட்டோம், நம்ம அவரை மாதிரி ஆகிறதுக்காக நம்ம அவரை நினைக்கணும். நான் உங்களுடைய சேவையில் ஆஜராகியுள்ளேன் என்று பாபா சொல்றாரு. இருந்தாலும் பாருங்க, நீங்க தூய்மையற்றவரா ஆயிட்டீங்க, உங்களை காப்பாத்துறதுக்காக நான் வந்திருக்கிறேன். தூய்மையற்ற எங்களை தூய்மையாக்குங்கள் என்று நீங்க தான் வேண்டுகோள் வச்சீங்க, நீங்க கேட்டுக்கொண்டதன் பேரில் தான் நான் வந்திருக்கிறேன். பாபா சொல்றாரு, நம்ம தான் கூப்பிட்டதுனால வந்திருக்கிறேன். பாடம் எடுத்தா பாடமும் கவனிக்கிறது இல்ல, தூய்மையாவும் ஆகிறது இல்ல. என்ன கொடுமை இது? அவரு நம்ம கூப்பிட்டுதான் வந்திருக்கிறாரு, அவர் பேச்சை கேட்போம்னு சொல்லி நம்பி வந்திருக்கிறாரு. உங்களுக்கு மிகவும் சகஜமான வழியை கூறுகின்றேன். பாபா சொல்றாரு, எவ்வளவு ஈஸியான வழி சொல்றேன். உங்களை எல்லாம் நான் காட்டுல உட்காந்து, வீட்டை விட்டு வெளியே வந்துரு, காட்டுல உட்காரு, உன் மேல புத்து எல்லாம் கிளம்பும், அப்படி உட்காந்து யோகா பண்ணு அப்படின்னாம சொன்னாரு நம்மள. நீ வயசாகி இருக்கிறவங்களுக்கெல்லாம் எவ்வளவு ஈஸியான வழியை சொல்றாரு. உட்கார்ந்த இடத்துல உடம்புன்றத மறந்துட்டு புத்தி மூலமா என்ன நினைங்க குழந்தைகளே, பக்கத்திலே நான் பாபா இருக்கிறாருன்னு கூட நினைங்க போதுன்றாரு. எவ்வளவு ஈஸியான வழி சொல்றேன். மண்மனாபவ என்பது மட்டுமே ஆகும் சொல்றாரு. ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மாவை நினைக்கணும். எங்க இருந்தாலும் இதை நினைவு பண்ணுங்க. பகவானுடைய மகா வாக்கியம் அல்லவா? கிருஷ்ணருடைய பெயரை போட்டதன் மூலம் பாபாவை அனைவரும் மறந்துட்டாங்க. இந்த கிருஷ்ணர் பேர் கீதை சொன்னாருன்னு சொல்லி கிருஷ்ணர் பேரை போட்டதுனால சிவனையும் மறைச்சிட்டாங்க. பாபா தான் முதலில் கிருஷ்ணர், பாபா தான் முதலில், கிருஷ்ணர் இரண்டாவது ஆவார். சிவன் தான் முதல்ல, அப்புறம் கிருஷ்ணர் அவருக்கு அடுத்த பதவி அடைஞ்சவர் தான், இரண்டாவதுதான் கிருஷ்ணர். அவர் பரந்தாமத்திற்கு எஜமானரா இருக்கிறார். யாரு? சிவபாபா பரந்தாமத்துக்கு எஜமானரா இருக்காரு. கிருஷ்ணர் எதுக்கு எஜமானரா இருக்காருன்னா சொர்க்கத்துக்கே வைகுண்டத்துக்கே எஜமானர் கிருஷ்ணர். சூட்சுமதனத்தில் எதுவுமே நடப்பதில்லை. சூட்சுமதனத்துல எல்லாம் எதுவுமே நடக்காது.
அங்கெல்லாம் போய் நடிப்பெல்லாம் கிடையாது, அங்க எதுவுமே கிடையாது. அனைவரும் நம்பர் ஒன் கிருஷ்ணர் ஆவார். அவர் மீது அனைவரும் அன்பு செலுத்துகிறார்கள். எல்லாரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி, டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணி முதல் நம்பர்ல போனவர் கிருஷ்ணர். அவர் மீது எல்லாருக்குமே அன்பு இருக்குது. மற்றவர்கள் அனைவரும் பின்னால் வருகிறார்கள். மற்றவங்க எல்லாரும் ஒன் பை ஒன்னா அவருக்கு பின்னாடியே வரும். அனைவரும் சொர்க்கத்திற்கு செல்லவும் முடியாது. எல்லாராலையும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. 33 கோடி தேவர்கள் தான் பாடப்பட்டிருக்குது. 33 கோடி பேர் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். திரேதாயுகம் கடைசி வரைக்கும் 33 கோடி பேர் தான் இருப்பாங்க. மற்ற தர்மத்தவர்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு வர முடியாது. எனவே இனிமேல் இனிமையான குழந்தைகளுக்கு அளவு கடந்த குஷி இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒருபோதும் அதனால இப்ப உங்களுக்கு ரொம்ப குஷியா இருக்கணும் இல்லையா, நீங்க எல்லாரும் சொர்க்கத்துக்கு போறீங்க. ஏன்னா இப்ப யாரெல்லாம் முரளியை நம்பி பாபா நம்பி படிக்கிறாங்களோ அவங்கதான் கண்டிப்பா சொர்க்கத்துக்கு வருவாங்க. ஒருபோதும் தூய்மையாக இல்லாத குழந்தைகள் நிறைய பேர் பாபாவிடம் வருகிறார்கள். பாருங்க, தூய்மையே கிடையாது, விகாரத்துல போயிட்டே இருக்கிறாங்க, அவங்களும் பாபாட்ட வர்றாங்க. பாபா கேக்குறாரு, விகாரத்தில் செல்கிறீர்கள், பிறகு ஏன் பாபாவிடம் வருகிறீர்கள் என்று புரிய வைக்கிறார். என்ன செய்வேன் பாபா, இருக்க முடியவில்லை என்று சொல்றாங்க. ஆனால் எப்போதாவது ஞானமும் தைத்து விடாதா என்று இங்கே வருகின்றேன். அவங்களே சொல்றாங்க, பாபா நான் தவறு பண்ணிடுறேன், வீட்டுக்கு போனா மாயா என்ன விழுங்கிடுது, இருந்தாலும் இங்க வந்தா ஏதாவது ஒரு ஞானம் அம்பு பாஞ்சு நான் மாறிட மாட்டானுன்ட்டு வரேன்னு சொல்றாங்க. தாங்கள் அன்றி எங்களை சத்கதி அடைய வைக்க யார் இருக்கிறார்கள் பாபா கிட்டே பேசுறாங்க. ஆகையினால் வந்து அமர்ந்து விடுகின்றேன்ட்டு சொல்றாங்களாம். நீங்க தானே எங்களை கரை சேர்க்கணும், நீங்க தான் எங்களுக்கு சத்கதி அடைய வைக்கணும் அப்படின்னு சொல்லி சென்டருக்கு வந்து உட்காந்துறாங்க. மாயை எவ்வளவு பலம் வாய்ந்ததாக இருக்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா நம்ம தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையான மலர்களாக மாட்டுகின்றார் என்ற நிச்சயம் இருக்கிறது. ஆனால் என்ன செய்வது, இருந்தாலும் உண்மை சொல்வதன் மூலம் எப்போதாவது மாறிவிடுவேன்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, பாபா கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு நேரமா, தப்பு பண்ணிட்டு பாபா கேட்டதுக்கு பதில் சொல்றாங்க. என்ன செய்வது இருந்தாலும் உண்மை சொல்வதன் மூலம் எப்போதாவது மாறிடுவேன்ட்டு நான் நினைக்கிறேன். தங்களின் மூலம் தான் நான் மாறுவேன் என்ற நிச்சயம் எனக்கு இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாங்க. பாபா அவருக்கு அப்படிப்பட்ட குழந்தைகள் மீது இறக்கம் வருது. உண்மையை சொல்லி பாபா கிட்ட மன்னிப்பு கேட்கறவங்களுக்கு பாபா அவங்க மீது இறக்கம் வைக்கிறாரு. இறக்கம் உண்டாகுது அவருக்கு, பாபாக்கு. இருந்தாலும் அப்படி நடக்கும். பாபா சொல்றாரு, இருந்தாலும் என்ன பண்றது, குழந்தைகள் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடக்குது. எதுவும் புதுசு இல்லைன்னு சொல்லி பாபா விட்டுருவாராம். இது போன கல்பத்துல டிராமால அப்படிதான் நடந்திருக்கும், அதனால இப்ப நடக்குது அதே மாதிரிட்டு பாபா விட்டுறாரு. பாபா தினம் தினம் ஸ்ரீமத் கொடுக்கின்றார். சிலர் நடைமுறைப்படுத்துறாங்க. இதில் பாபா என்ன செய்ய முடியும்? பாபாவால என்ன பண்ண முடியும்? சிலர் செய்யறாங்க, சிலர் விட்டுறாங்க. மேல இருந்து பார்க்கதான் முடியும் பாபாவால. பாபா என்ன கீழே வந்து நமக்கு என்ன செய்ய முடியும் அவரால்? இருந்தாலும் நம்ம செய்வோராகி காரியம் செய்யறார். ஒரு கால் இவர்களுடைய நடிப்பை இப்படி இருக்கிறதோ என்று பாபா கூறுகின்றார். சில டைம்ல இவங்க நடிப்பே இப்படிதான்ட்டு பாபா விட்டுறாரு. அனைவருமே ராஜா ராணியாக ஆவதில்லை. எல்லாரும் ராஜாவாயிட முடியாது இல்லையா, அதனால சிலர் இப்படியும் இருக்கிறாங்க. இந்த ராஜ்யம் இப்போது ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. ராஜ்யத்தில் அனைவரும் வேண்டும், இருந்தாலும் தைரியத்தை விடாதீர்கள் குழந்தைகளே என்று பாபா சொல்லி முன்னே செல்ல முடியும் என்று பாபா கூறுகிறார். இருந்தாலும் பாபா மனசை தேத்துறாரு. ராஜ்யத்துல எல்லாரும் வேணும் இல்லையா, பிரஜையும் வேணும், வேலைக்காரியும் வேணும். அதனால இப்படி சில பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் இன்னும் தைரியத்தை விடாதீங்க, இன்னும் கொஞ்சம் முன்னே செல்ல முடியும், கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி பாபா தட்டி கொடுக்குறாரு. நல்லது. இனிமையான காணொலி போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாக பாப்தாத நன்மை நினைவுகள் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாபாவிடம் எப்போதும் உண்மையாக இருக்க வேண்டும். இப்போது ஏதாவது தவறு நடந்து விட்டால் மறைக்க கூடாது. கண்கள் ஒருபோதும் குற்றமுடையதாக இருக்கக்கூடாது. அதை பாதுகாப்பாக தன் வசத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், எல்லையற்ற தந்தை நம்மை தூய்மையற்ற மோசமான நிலையிலிருந்து அழகாகவும் முட்களிலிருந்து மலராகவும் மாத்திக்கிட்டு இருக்கிறாரு. இப்போது நமக்கு பாபாவின் துணை கிடைத்திருக்கிறது, அவருடைய கை கிடைச்சிருக்குது. அவருடைய உதவியின் மூலம் நாம் விஷ வைதர்ணிய நதியை கடந்து விடுவோம். இப்போ போட்ல ஏற்றிட்டாரு. இந்த கலியுக விஷ கடல் வந்து நம்மளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அவரோட துணையில நம்ம போயிட்டு இருக்கோம். அவரோட கையை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. வரதானம், பவர்ஃபுல் பிரேக் மூலம் ஒரு செகண்ட்ல, ஒரு நொடியில எதிர்மறையானதை நேர்மறையானதாக மாற்றம் செய்யக்கூடிய சுய மாற்றம் செய்பவர் ஆகும் என்ற வரதானம் கொடுக்குறாரு. பாபா வந்து இப்போ ஒரு எனக்கு வண்டியில எல்லாம் போயிட்டு இருந்தோம்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னா டக்குன்னு பிரேக் போட்டோம்னா ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிருவோம். அந்த மாதிரி இப்போ வந்து நீங்க மனசு புத்திய ஒரு செகண்ட்ல பவர்ஃபுல் பிரேக் போட்டீங்கன்னா நெகட்டிவா நடக்கிற விஷயத்த கூட பாசிட்டிவா மாத்திர முடியும். அந்த மாதிரி மாற்றக்கூடிய சுய மாற்றம் செய்பவர் ஆகுங்க. சுயத்தை மாற்றம் பண்ணிடுங்கன்றாரு. எப்போது எதிர்மறையான அல்லது வீணான சங்கல்பம் வருதோ, இப்ப நமக்கு மீட்டர் கணக்கா என்ன ஓடுதுன்னா இந்த வேஸ்ட் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் தான் ஓடுது. இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, அது மாதிரிலாம் தேவையில்லாத எண்ணங்கள் ஓடுது.
அப்போது நீங்க அதனுடைய போக்கு மிகவும் வேகமானதாக இருக்குதுன்றாரு. அந்த மாதிரி ஓடும்போது ரொம்ப ஃபாஸ்டா எண்ணம் ஓடுதுன்னு சொல்லி சொல்றாரு. அடிக்கடி ஓடாது. எப்பயாவது ஏதாவது ஒரு போன் வருது, ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது சொல்றாங்கன்னா உடனே அதை பத்தி சிந்தனை வந்து இஷ்டத்துக்கு ஓடும். அவங்களுக்கு இப்படியா இருக்குமா அப்படியா இருக்குமா அப்படின்னு நம்மளே வந்து தேவையில்லாத எண்ணங்களை உருவாக்கணும். அது வந்து வேகமானதா அந்த தாட்ஸ் ஓடுதுன்றாரு. மிகவும் வேகமான சமயத்தில் பவர்ஃபுல்லான பிரேக் போட்டு மாற்றம் செய்யக்கூடிய பயிற்சி தேவை. அதனால இந்த மாதிரி எண்ணங்கள் ஓடுறதெல்லாம் நிறுத்துங்க. அது மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. நீங்களா எதுக்கு தேவையில்லாத சிந்திக்கிறீங்க? அந்த மாதிரி ஓடும்போது ஒரு சக்திசாலியான பிரேக் போடுங்க. அந்த மாதிரி போட்டு மாற்றம் செய்யக்கூடிய இந்த பயிற்சி அடிக்கடி பண்ணுங்கன்றாரு. அப்ப நிறைய டெஸ்ட் பேப்பர் வரும்போது இந்த மாதிரி பிரேக் போடக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்கணும். எப்போது மலை மீது ஏறுகிறீர்களோ அப்போது முதலில் பிரேக்கை சோதனை செய்கிறாங்க. இப்ப மலை மேல வண்டியில ஓட்டுறாங்கன்னா அப்ப பிரேக்கை தான் கண்டிப்பா பார்ப்பாங்க. ஏன்னா பிரேக் பிடிக்கணும்னா அவ்வளவுதான், மேல இருந்து கீழே வந்துருவாங்க. அது மாதிரிதான் தங்களுடைய உயர்ந்த ஸ்திதியை உருவாக்குவதற்காக சங்கல்பங்களை நொடியில் நிறுத்துவதற்காக பயிற்சியை அதிகப்படுத்துங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நீங்களும் மலை மேலதான் ஏறிட்டு இருக்கீங்க. உயர்ந்த ஸ்திதியை அடையணும், கிருஷ்ணர் மாதிரி ஆகணும்னா எப்பேற்பட்ட விஷயம். அப்ப எண்ணங்களற்ற நிலை நமக்கு வரணும், குழந்தை மாதிரி ஆகணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அந்த எண்ணம் ஓடுறத தடுத்து நிறுத்தணும். அப்ப தடுத்து நிறுத்தத்துக்காக பயிற்சியை அதிகப்படுத்துங்கன்னு சொல்லி சொல்றாரு. எண்ணமே இல்லாதவங்க தான் கிருஷ்ணர் ஆக முடியும். 4 எண்ணம் 2 எண்ணம் வரணும், அது பாபா பத்தி தான் சிந்திக்கணும், நல்லதுதான் நினைக்கணும். அதுதான் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் கிருஷ்ணர் ஆக முடியும். அதனால இப்பவே அந்த பயிற்சியை அதிகப்படுத்துங்க. எப்போது தங்களுடைய சங்கல்பம் மற்றும் சம்ஸ்காரத்தை ஒரு நொடியில் எதிர்மறையானதிலிருந்து நேர்மறையானதாக மாற்றம் செய்றீங்களோ அப்போது சுய மாற்றத்திலிருந்து விஸ்வ மாற்றத்திற்கான காரியம் நிறைவடையும். எவ்வளவு விஷயம் சொல்றாரு பாருங்க. எப்ப நம்ம அந்த மாதிரி ஒரு செகண்ட்ல நெகட்டிவா பாசிட்டிவா மாத்தக்கூடிய நம்ம அந்த சங்கல்பத்தை உருவாக்குறோமோ, தன்னை மாத்திக்கிறோமோ, சுய மாற்றத்துல நம்ம கொண்டு வரோமோ, அப்ப இந்த உலகம் மாறிடும்ன்றாரு. விஸ்வ மாற்றத்திற்கான காரியம் வந்து நிறைவடைஞ்சிரும், சொர்க்கம் வந்துரும் சொல்லி சொல்றாரு. ஸ்லோகன்: தனக்காக மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்காக சிரேஷ்ட மாற்றத்துக்கான சக்தியை காரியத்தில் கொண்டு வரக்கூடியவர்கள் தான் உண்மையான கர்மயோகி ஆவார்கள். யார் உண்மையான கர்மயோகினா, தனக்காகவும் சரி மற்ற ஆத்மாக்களும் சரி மாறணும், எல்லாருமே மாறணும், சிரேஷ்ட மாற்றத்துக்கான சக்திய காரியத்துல கொண்டு வருவாங்க. அவங்க தானும் மாறுவாங்க, மத்தவங்களும் மாறிடுவாங்க அப்படின்ட்டு அந்த சக்தியை வந்து காரியத்துல கொண்டு வருவாங்க. இப்ப இவங்க செய்யறத பார்த்து அவங்களும் செய்வாங்க, மத்தவங்களும் செய்வாங்க. ஒருத்தவங்க கர்மயோகி ஆயிட்டாங்கன்னா மத்தவங்களும் கர்மயோகியா ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி யார் வந்து இப்ப நம்ம லேசா வேலை செய்யறோம். இப்ப சென்ட்ரல் எல்லாம் போனீங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்க செய்யறத பத்தி நமக்கு ஆசையா இருக்கும், நம்மளும் செய்வோம். அந்த உடல் உணர்வு இல்லாம பாபா நினைவுல வேலை செய்யும் போது கர்மயோகியா இருந்து செய்வாங்க. அவங்க செய்யும் போது நம்மளும் போயிட்டு செய்யணும். அந்த மாதிரி யாரு மத்தவங்களையும் செய்ய வைக்கிறாங்களோ, தானும் செஞ்சு மற்றவங்களையும் சிரேஷ்ட மாற்றத்திற்கான சக்தியை காரியத்துல கொண்டு வராங்களோ அவங்கதான் உண்மையான கர்மயோகி ஆவார்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. அம்மா பாபா அப்படிதான் இருந்தார். ஆரம்பத்துல அவர் சாணி உருட்டிட்டு இருப்பார், ஆனாலும் எல்லாருக்கும் கிருஷ்ணர் காட்சி கிடைக்குமா. ஏன்னா அவரை உயர்ந்த ஸ்திதியில இருந்து அந்த கர்மயோகியாகி அந்த வேலையை செய்யும்போது எல்லாருக்கும் காட்சி கிடைக்குமா. அவரை பார்த்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாமே மம்மால இருந்து பிரம்மா பாபால இருந்து அவங்க சுயம் செஞ்சு மற்றவங்கள செய்ய வச்சாங்க. யாருமே அவங்க வேலை வாங்கல, மற்றவங்கள வேலை வாங்கல. அவங்க முதல்ல செய்வாங்க, அவங்கள பார்த்து எல்லாரும் செய்வாங்க. அவங்கதான் உண்மையான கர்மயோகின்னு சொல்லி பாபா சொல்றாங்க. நன்றி பாபா, நன்றி பாபா, நன்றி.